இவங்க இன்வென்டர்ஸ் அண்ட் பயனியர். இந்த இந்த பயோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பயனியர் அப்படின்னா முன்னணியில் இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். மேனுஃபேக்சரிங் ஹப், அப்போ இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அண்ட் வேர்ல்டு வைட் எக்ஸ்போர்ட்டர், உலகம் முழுக்க இந்த பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுடைய லோகோலயே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ அபவுட் த கம்பெனி என்ன, இவங்க யாரு எப்படி அப்படின்னா, இன்னைக்கு பயோமேக்னெட்டிக் ப்ராடக்ட்ஸை இந்தியாவிலேயே அதிகமா தயாரிக்கிற ஒரு கம்பெனி இபயோட்டோரின் தான். இவங்களுடைய ப்ரொடக்ஷன் ஸ்கேலுக்கு ஈக்குவலா வேற எந்த கம்பெனியும் பக்கத்துல கூட இல்லை. அடுத்து இவங்களுடைய ISO, எந்த பொருளோட எந்த தரம் அப்படின்னா 9000 2015, ஈவன் 10001 2018 அந்த சர்டிபிகேட்ஸ் கூட வாங்கியிருக்காங்க. கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்ஸ்க்குன்னே ஒரு தனி கேலரி. அப்ப இது வரைக்கும் கம்பெனி வந்து என்னென்ன சர்டிபிகேட்ஸ் வாங்கியிருக்காங்களோ எல்லாமே ஃப்ரேம். சார் உங்க ஆடியோ வரல சார், கேக்குதா? இப்ப கேக்குது. ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்துல அந்த எல்லாத்தையுமே நம்ம நேர்ல பார்த்தோம். ஸோ நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா மும்பைல மிரா ரோட்ல தானேல இருக்கு. கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக ஒரு 23 கண்ட்ரிஸ், குறிப்பா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா ஒரு 16 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான பேண்டமிக் சுச்சுவேஷன்ல இவங்க வந்து இந்தியாவில வந்து வெறுமனே ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல இருந்து மறுபடியும் டைரக்ட் செல்லிங்குள்ள உள்ள வரும் பொழுது இந்த ப்ராடக்ட்டுக்கு நிறைய பேரோட உயிரை காப்பாத்தின ஒரு பொருள், குறிப்பா ஆக்சிஜன் லெவல உடம்புல இன்க்ரீஸ் பண்ண ஒரு பொருளுங்கனால ப்ராடக்ட் ஆஃப் த இயர் அவார்டு அப்படின்னு சொல்லி போன வருஷம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இவங்களுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணி இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பின்மைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். அந்த சவாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான பதிலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறுவனம் நிறைய வேலை வாய்ப்பை குறிப்பா ரூரல் அண்ட் அர்பன் சைட்ல கிரியேட் பண்றங்காட்டிக்கு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி அவார்டு அப்படிங்கிற அவார்டை MSME, இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம நேர்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஆயுஷ், அதாவது ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுக்கு தலைமையகம் என்று நம்பப்படுகிற ஆயுஷ் வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் கொரோனா யோதா அவார்டு அப்படிங்கிற அவார்ட். இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் பத்தி பேசணும்னா அது ஏகப்பட்டது பேசலாம். நிறைய அவார்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வந்து நம்ம நிறுவனம் கடந்த ஒரு 16 ஆண்டுகள்லயே வந்து 16 மாதங்கள், அதாவது டைரக்ட் செல்லிங்குள்ள வந்து 16 மாதங்கள்ல நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, இந்த நிறுவனத்தை தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய நபர் யார் அப்படின்னா அவர் தான் நீங்க பாக்குறீங்க, மிஸ்டர் சாகர் ஜோஷி. ஸோ ஒரு வைப்ரண்டான பிசினஸ்மேன், ஒண்டர்ஃபுல் நாலேஜ். ஸோ இவருக்கு வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக எக்ஸ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொடிகட்டி பறக்கிறார். இந்த பயோமேக்னெட்டிக் ப்ராடக்ட்ஸை நிறைய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. USA, UK, யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஸ்பெயின், பிரான்ஸ், பெல்ஜியம், இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. பேசிக்கலி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியும் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பயோமேக்னெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாரு, சேம் டைம் சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணிருக்காரு. அதே சமயத்துல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்கு. அண்ட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா நியோடைமி மேக்னெட்ஸ் R&D பண்ணிருக்காரு. இது இந்த கம்பெனியோடைய லீகல் டாக்குமெண்ட்ஸ். ஸோ பேசிக்கா ஒரு நிறுவனம் அப்படின்னாலே கவர்மெண்ட்ல ரெகனைஸ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. முழுக்க இது கவர்மெண்டோடைய ப்ராஜெக்ட் தான் பண்றாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு MSME நடத்தக்கூடிய சில லீகலான கவர்மெண்ட் ட்ரைனிங்ஸை நம்ம நிறுவனத்தின் மூலியமா நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஃபண்டட் அண்ட் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. ஸோ முக்கியமான சில நிறைய சர்டிபிகேட்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான சில சர்டிபிகேட்ஸ் பாக்குறீங்க. ஓகே, ஓவர் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். இன்னைக்கு மனித வாழ்க்கைக்கு நமக்கு தேவை அப்படின்னா ஒரு 3 விஷயங்கள். ஒன்னு ஹெல்த், ஆரோக்கியம்னு ஒண்ணு இருந்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களா எதுக்கு மிகப்பெரிய சவால் அப்படின்னா ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய சவால். ஏன்னா ஆரோக்கியம் இல்லை அப்படின்னாலே வெல்த் பண்ண முடியாது. ஸோ 2 வருஷமா பிசினஸோட நிலைமை என்ன இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அப்ப மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு கேள்வி வந்தாலே ஹெல்த்துக்கு ஒரு கேள்வி வந்தா வெல்த்தும் இல்லை. ஸோ ஹெல்த் வெல்த் ரெண்டுமே இருந்தும் டைம் இல்லைன்னா யூஸ் இல்லை. எனக்கு ஹெல்த் இருக்கு வெல்த் இருக்கு, ஆனா ரெண்டையுமே என்ஜாய் பண்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னா அது நோ யூஸ். ஸோ நமக்கு 3 விஷயங்கள் இந்த உலக வாழ்க்கையில நம்மளுக்கு தேவை அப்படின்னா நல்ல ஆரோக்கியம் வேணும், நல்ல செல்வம் வேணும், அந்த ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் என்ஜாய் பண்றதுக்கு டைம் வேணும். இதுதான் லைஃப் ட்ரையாங்கிள்னு சொல்றோம். அது இந்த நிறுவனத்துல நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத இந்த பிரசன்டேஷன்ல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரோக்கியத்தை பத்தி எடுத்துக்குவோம்.
நம்ம ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா நமக்கு பேசிக்கலா ஒரு 5 விஷயங்கள் தேவைப்படுது. நார்மலாவே மனித உடல்ல வந்து பாத்தீங்கன்னா 5 விஷயங்கள். ஒண்ணு வந்து சுத்தமான காற்று. ஏன்னா சாப்பாடு சாப்பிடாம நம்ம இருந்துடலாம். ஒரு 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 20 நாள் 20 ஒரு தாக்கு பிடிக்க இருந்திருக்காங்க. தண்ணி குடிக்காம 10 நாள் உயிர் வாழ்ந்த மனிதர்கள் கதைகள் எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா நீங்க வந்து சுவாசிக்காம ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல இருக்க முடியாது. அப்ப சுத்தமான சுவாசம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா சுத்தமான காற்று. 2வது சத்தான ஆகாரம். ஏன்னா உணவு இல்லாம இந்த உலகத்துல வந்து உணவுப் பொருட்கள் உற்பத்தி தான் மெயினான ஒரு விஷயம். உணவு இல்லாம நம்ம இருக்க முடியாது. சோ சுத்தமான ஒரு காற்று, ஆரோக்கியமான உணவுகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான குடிநீர், அப்புறம் ஒரு தேவையான அளவுக்கான உடற்பயிற்சி, அப்புறம் நிம்மதியான உறக்கம். நான் உறக்கம் சொல்லும்போது சொல்றேன் நிம்மதியான உறக்கம். இன்னைக்கு நிம்மதியான உறக்கம் நிறைய பேருக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல. ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்லீப் தான் இன்னைக்கு இருக்கு. தூங்குறதுங்கிறது வேற, படுத்து கிடக்கிறதுங்கிறது வேற. நிறைய பேர் படுத்துதான் கிடக்கிறோமே தவிர உண்மையா தூங்குறோமா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கான விடை ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அப்ப இந்த 5 விஷயங்களும் நமக்கு சரியா கிடைச்சா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். இதை தவிர வேற எந்த விஷயமும் இதுல நம்ம இன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 5மே பேசிக். நல்ல சுத்தமான காற்று, தண்ணீர், உணவு, உடற்பயிற்சி, உறக்கம். சோ இதுல நம்ம உடல் எப்படி ஆகுது, இது எப்படி நமக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுங்கிறத பாக்குறோம். நெக்ஸ்ட். சோ இந்த காற்று, சுத்தமான காற்று இது எங்க கலக்குது? நீங்க நம்ம சுவாசிக்கிறோம், அது நுரையீரல் பைக்கு போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இது நுரையீரல் பைக்கு போய் என்ன ஆகுது அப்படின்னா, சார் மூச்சை விடுறோம், இழுக்கிறோம், வெளியே வருது. இதுதான் சில பேருக்கு தெரியும். நுரையீரல போகுது, நெஞ்சு விரியுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறதா மெயினான விஷயம். ஏன்னா அதுதான் நம்ம உடலுக்கு தேவை. இது நுரையீரல் பையிலிருந்து நேரா எங்க போய் கலக்குதுன்னா இதயத்திற்குள்ள சென்று, இதய அறைகளுக்குள்ள சென்று ரத்தத்தோடு கலக்குது. எது அப்படின்னா நீங்க சுவாசிக்கிற ஆக்சிஜன். அப்ப நீங்க சுவாசிக்கிற ஆக்சிஜன் ரத்தத்துல கலந்து ரத்த அணுக்கள் அந்த ஆக்சிஜனை என்ன செய்யுதுன்னா அப்சார்ப் பண்ணிட்டு ரத்தம் உடம்பு முழுக்க டிராவல் ஆயிட்டு வரும்போது கரியமில வாயுன்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு வருது. அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. ஒரு பண்ட மாற்று முறை இதயத்துல நடக்குது. ஆக்சிஜனை வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுது. சோ மீண்டும் அது நமக்கு வெளியே வருது. அது வேற கதை. ஆனா இங்க என்ன அப்படின்னா இந்த சுத்தமான ஆக்சிஜன் எதோட கலக்குது அப்படிங்கறத விஷயம் ரத்தத்துல தான் கலக்குது. ஓகே. சுத்தமான ஆக்சிஜன்ங்கிறது காற்று நம்ம கிடைக்கும் சுவாசிக்கிற காற்று ரத்தத்துல கலக்குது. 2வது நம்ம உடலுக்கு ஆக்சிஜன் எங்க இருந்து கிடைக்குதுன்னா குடிநீர். குடிநீர் அப்படின்னாலே தண்ணி, வாட்டர் அப்படின்னாலே H2O சொல்லுவாங்க. 2 ஹைட்ரஜன் மாலிகுலும் ஒரு ஆக்சிஜன் மாலிகுலும் சேர்ந்தா வாட்டர் உருவாகுது அப்படிங்கறது நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருப்போம். அப்ப இந்த ஹைட்ரஜன்ங்கிறது என்ன அப்படின்னா உடம்புக்கு தேவையான பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட். அண்ட் ஆக்சிஜன் நான் சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷம் நம்ம கிடைக்கலன்னா அவ்வளவுதான், ஆள் காலி. சோ ஆக்சிஜன்ங்கிறதா உடலுக்கான ஃபியூயல். இன்னைக்கு எப்படி பெட்ரோல் இல்லாம வண்டி ஓடாதோ ஆக்சிஜன் இல்லாம இந்த மனித உள் உறுப்புகள் எதுவுமே இயங்காது. அப்ப இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 2மே நமக்கு எங்க இருந்து ஈஸியா கிடைக்குதுன்னா நம்ம குடிக்கிற குடிநீர்ல இருந்து கிடைக்குது. சோ இந்த குடிநீரும் என்ன ஆகுது? நீங்க குடிக்கிறீங்க, தண்ணி குடிக்கிறீங்க, வயிற்றுக்குள்ள போகுது. அது வரைக்கும் தான் தெரியுது. யூரின் போயிருது. அவ்வளவுதான் நமக்கு நம்ம பேசிக்கா அவ்வளவுதான் தெரியுது. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா இந்த வாட்டரும் நீங்க குடிக்கிற தண்ணீரும் எங்க மிக்ஸ் ஆகுதுன்னா ரத்தத்துல தான் கலக்குது. இந்த ரத்தம் அப்படிங்கறதா வந்து பாத்தீங்கன்னா மெயினான ஒன்று. ஏன்னா உடல் தலையிலிருந்து உச்சி முதல் பாதம் வரை ஓடிக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ரத்தம் தான். இந்த ரத்தம் தான் நம்ம உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் எடுத்துட்டு போய் தேவையான இடத்துக்கு சப்ளை பண்ணிட்டு வரக்கூடிய சர்வர். சோ எப்படி ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் இயங்கணும்னா சர்வர் கரெக்டா இருக்கணுமோ அந்த மாதிரி இந்த ஹோல் ஹியூமன் பாடி இயங்கணும்னா இந்த சர்வர் கரெக்டா போய் எல்லா விஷயங்களும் சர்வ் பண்ணிட்டு இருந்தாதான் கரெக்டா நடக்கும். சரிங்களா? ஓகே. அப்ப சுத்தமான காற்றாகட்டும், குடிக்கிற நீராகட்டும், இதுல இருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் நம்ம உடம்புல எங்க கலக்குது? ரத்தத்துல கலக்குது. 2வது ஸ்லைட் சார். 3வது நான் சாப்பிடுற உணவு. இந்த உணவு அப்படின்னாலே நீங்க உணவு சாப்பிட்டாலும் சரி, சத்தான ஆகாரம் சாப்பிட்டாலும் சரி, சிலருக்கு ஆகாரத்துல இருந்து கிடைக்கிற சத்துக்கள் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிற பழக்கம் இருக்கும். சப்ளிமெண்ட் சாப்பிட்டாலும் சரி, சிலர் எனக்கு உடம்புல பிரச்சனை நான் மெடிசின் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க மெடிசினாலே கெமிக்கல் தான், வேற எதுவும் கிடையாது. மெடிசின்ஸ் அப்படின்னாலே இன்னைக்கு அலோபதி மெடிசின்ஸ் அப்படின்னாலே கெமிக்கல்ஸ் தான். ஸோ அந்த கெமிக்கலை தான் நம்ம சாப்பிட்றோம். அது கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணுது. உடம்புல போய் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி நமக்கு நோயை போக்குற மாதிரி ஒரு மாயை உண்டாக்குது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துதான் ஒரு விஷயத்த கொடுக்குது. அப்ப மெடிசின்ங்கிறது கெமிக்கல். ஸோ நீங்க ஆயுர்வேதிக் மெடிசின் சாப்பிட்டாலும் சரி, அலோபதி மெடிசின் சாப்பிட்டாலும் சரி, சித்தா சாப்பிட்டாலும் சரி, எல்லாமே எங்க கலக்குது அப்படின்னா ரத்தத்துல. அப்ப இது விஷயம் ஒண்ணு புரியுது. நம்ம உடல் உயிர் வாழ்றதற்கு முக்கியமான சொல்லக்கூடிய காற்றாகட்டும், குடிநீராகட்டும், உணவாகட்டும் எல்லாமே எங்க கலக்குது? ரத்தத்துல தான் கலக்குது. இதுல இருந்தே தெரிஞ்சது அப்ப ரத்தம் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம உடம்புல. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ இந்த ரத்தம் கலந்திருக்கு.
ஆனா இந்த ரத்தம் வெறும் ஒரு இடத்துல இருந்தா பிரயோஜனம் இல்லை. இது தலையிலிருந்து பாதம் வரைக்கும் ஓடணும். ஓடணும்னா எப்ப அப்படின்னா, ஹார்ட் பம்பிங் நார்மலா இருந்தாதான் அது ஒரு பம்ப். அந்த பம்ப் நார்மலா இருந்தாதான் தலையில இருந்து பாதம் வரைக்கும் இந்த பிளட் டிராவல் பண்ணும். சோ பிளட் டிராவல் பண்ணலைன்னா நோய் தான். பிளட் டிராவல் பண்ணாதான் ஆரோக்கியம். அப்ப அந்த பிளட் டிராவல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, ஹார்ட் பீட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான எக்ஸசைசஸ் பண்றோம். பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப கம்மியாவும் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஆனா ஹார்ட் பீட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது உடம்பு முழுக்க இந்த ரத்தமானது டிராவல் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கு. அதுக்கு தான் எக்ஸசைஸ் பண்ண சொல்றாங்க. ஓகே. தூக்கம். உங்க பாடி தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு ஒரு சிஸ்டம். இந்த மனித உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு மனித உடல் நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்க ஒரு புண்ணு வருது, புண்ணு வந்தோன்னா நம்ம ஆயின்மெண்ட் போடுறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த ஆயின்மெண்ட் தான் போய் சரி பண்ணுதுன்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இந்த ஆயின்மெண்ட் எல்லாமே டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆயின்மெண்ட் தான். அதாவது என்ன அப்படின்னா, நீங்க இந்த புண்ணு மேல இந்த ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணும் பொழுது காற்றில் இருக்கிற வெளிப்புற கிருமிகள் எதுவும் உள்ள வராம தடுக்கக்கூடிய ஒரு கேட்டு தான் அந்த ஆயின்மெண்ட்டை தவிர, அந்த ஆயின்மெண்ட்ல இருக்கிற கெமிக்கல் உங்க புண்ணை சரி பண்ணல. விஷயம் புரிஞ்சுங்க. அப்ப புண்ணு எப்படி சரியாகுது? புதிய கிருமிகள் உள்ள வந்தா இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாகி புண்ணு சீக்கிரமா சரியாகாது. அப்ப ஆயின்மெண்ட்டை போட்டு புதிய கிருமிகள் உள்ள வராம தடுத்துறோம். அதுதான் அந்த ஆயின்மெண்ட் பண்ணுது. ஆனா உடல் தன்னைத்தானே வந்து என்ன செய்யுது, ஹீல் பண்ணி அந்த புண்ணை ஆத்துது. இதுதான் விஷயம். அப்ப ஆயின்மெண்ட்னால நம்ம உடம்பு வந்து அந்த ஆயின்மெண்ட் போடுறதால புண்ணாடுறது இல்ல, தன்னைத்தானே உடம்பு சரி பண்ணக்கூடிய ஆற்றல் உடலுக்கு இருக்கு. அப்ப இந்த ஆற்றல் எப்ப அதிகமா வேலை செய்யும்னா, நல்ல ஒரு உறக்கத்துல நல்ல தூங்கும் பொழுதுதான் அந்த ஆற்றலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வேல்யூ இருக்கும். அப்ப நல்ல உறக்கம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தேவை. சரிங்களா? அப்ப அந்த உறக்கத்தின் போது தன்னைத்தானே உடம்பு வந்து ஹீல் பண்ணிக்குது. அப்ப இது எல்லாமே தேவை. சோ இதை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு பார்க்கிறோம் நம்ம. சோ நம்ம இதுல ரெண்டு விஷயம் புரிஞ்சுட்டோம். ஒரு ரத்தம், இந்த ரத்தத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய பம்பிங் ஹார்ட், அப்புறம் நல்ல உறக்கம் செல்ஃப் ஹீலிங் அப்படின்னா உறக்கம் தேவை. இது ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம். சோ இந்த ஹார்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு கரு உருவாகும் பொழுது முதல் உருவாகிற உறுப்பு இதயம் தான். ஒரு கைனகாலஜிஸ்ட் நம்ம போறோம் அப்படின்னா ஒரு உயிர் உருவாயிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆதாரமே என்னன்னா, ஹார்ட் பீட் வந்தாதான் உயிர் உருவாயிருக்குங்கிறதுக்கு ஆதாரம். அந்த ஹார்ட் பீட் வந்ததுக்கு அப்புறம் தான் நாடி நரம்பு மற்ற ஸ்லைட் சேஞ்ச் ஆயிடுச்சு. நாடி நரம்பு மற்ற எல்லாமே ஃபார்ம் ஆகி அந்த மனித உடல் ஒரு 10 மாதங்கள்ல உருவாகுது, ஒரு குழந்தையா வெளியே வருது நம்ம தெரியும். சோ இந்த ஹார்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வைட்டல் ஆர்கன். ரொம்ப பலமான சதை இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். இயங்கும் தசை, அதாவது நம்ம உடம்புலயே ஒரு தசைக்கு மட்டும்தான் இயங்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அது வந்து இயங்கு திசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதயத்துக்கு தான் இருக்கு. இந்த இதயம் பம்ப் பண்ணுது இல்லைங்களா, லேப்டாப்னு பம்ப் ஆகுதுல, இதுக்கான சார்ஜ் எங்க இருந்து கிடைக்குது? இதுக்கான சார்ஜ் யார் கொடுக்குறா? இப்ப நம்ம வீட்டுல ஒரு பம்ப் இருக்கு, ஒரு 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 மோட்டார் இருக்கு. அந்த மோட்டர் இயங்கணும்னா நம்ம வந்து சுவிட்சை போடணும். சுவிட்ச் போட்டாதான் கரண்ட் போனாதான் அந்த மோட்டர் இயங்கும். தானா ஒரு மோட்டர் தானா இயங்காது. அப்ப ஒரு பவர் தேவைப்படுது. அதே மாதிரி ஹார்ட்டும் ஒரு பம்ப் தான். இந்த ஹார்ட் பம்ப் பண்றதுக்கு அம்மாவோட வயிற்றுக்குள்ளேயே இந்த ஹார்ட் பம்ப் ஆகுறதுக்கு ஒரு எனர்ஜி எங்கிருந்து கிடைக்குது, சார்ஜ் எங்கிருந்து கிடைக்குதுன்னா, அது இந்த பூமியினுடைய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த உலகமே ஒரு காந்தம். இந்த காந்தத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சார்ஜ் தான் மனித உடலுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இது சொல்றதுக்கு நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஈஸியா நம்பலாம். இந்த ஹார்ட் நின்றுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த சார்ஜ் நில்ல, இப்ப கரண்ட் இல்ல, இந்த ஹார்ட் நின்றுச்சு. டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க? 2 கையை வச்சு நெஞ்சில வச்சு நடுப்புறத்தை வச்சு பிரஸ் பண்ணுவாங்க. வாயில காற்று செலுத்துவாங்க, மறுபடியும் பிரஸ் பண்ணுவாங்க, காற்று செலுத்துவாங்க. இதை ரொட்டேஷனா பண்ணி பார்ப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகியும் அந்த மனித உடல்ல எந்த அசைவுமே இல்லைன்னா அடுத்து டாக்டர்ஸ் எங்க போவாங்க அப்படின்னா, அந்த ஹார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சினிமா படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம், ஒரு கரண்ட் ஷாக் வைப்பாங்க. ஒரு கரண்ட் ஷாக் வைக்கும் பொழுது ஒரு 1 or 2 ஷாக் வச்சோன்னா டக்குன்னு ஹார்ட் பம்ப் ஆகும். அப்ப இதுல இருந்து புரிஞ்சிருச்சா, இந்த எப்படி ஒரு சாதாரண வீட்டுல யூஸ் பண்ற பம்ப், அந்த மோட்டார் பம்ப் இயங்குறதுக்கும் ஒரு கரண்ட் தேவையோ, அதே போல நம்ம மனித உடலினுடைய பம்ப் கருதப்படக்கூடிய நம்ம ஹார்ட் இயங்குறதுக்கும் ஒரு கரண்ட் தேவை. அது நின்றுச்சு அப்படின்னா எக்ஸ்டர்னலா கொடுக்குற கரண்ட் தான் அந்த ஹார்ட்டை பம்ப் பண்ண வைக்கிறது. அப்போ போன உயிரை திருப்பி இழுத்துட்டு வர மாதிரி இந்த கரண்ட் கரெக்டா கிடைச்சதுன்னா இந்த உடல் வந்து மீண்டும் தன்னோட நிலைமைக்கு பழைய மாதிரி இயங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறதான். ஸோ ரத்த ஓட்டம் ஸ்டார்ட் ஆனோம்னா ஆர்கன்ஸுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்குது. ஆர்கன்ஸுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைச்ச உடனே அவர் மீண்டும் உயிர் போல சேர்ந்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம நிறைய படங்கள்லயும் பார்த்திருப்போம், நேர்லயும் நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம். சோ இதுல இருந்து பேசிக்கா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, உடல் இயங்குவதற்கு முக்கியமானது ஹார்ட். அந்த ஹார்ட் இயங்குவதற்கு முக்கியமா தேவைப்படுறது ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜ் நமக்கு பேசிக்கா எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா, சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார்.
இந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜ் நமக்கு தினமும் நம்ம போய் செல்போனை சார்ஜ் பண்ற மாதிரி ரெண்டு கை பிளக் பாயிண்ட்டுக்குள்ள கைவிட்டு சார்ஜ் எடுத்துக்கிறது இல்லை, ரைட்டுங்களா? அப்ப நமக்கு எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா, இந்த பூமியே ஒரு காந்தம். இந்த காந்தம்ங்கிறது வட துருவம் தென் துருவம் இருக்கு. ஒரு காந்தத்திலயும் வட துருவம் தென் துருவம் இருக்கும். இந்த பூமியிலயும் வட துருவம் தென் துருவம் இருக்கு. அப்ப பூமியே ஒரு காந்தம். இந்த காந்தத்தை சுற்றி ஒரு காந்த புலன் எப்பொழுதுமே இருக்கு. மிகப்பெரிய காந்தம். நீங்க இயற்பியல்ல படிச்சிருப்பீங்க, பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. எப்பெல்லாம் ஒரு காந்த புலன் கட் பண்ணப்படுது, அதாவது ஒரு பிரேக் ஆகுதோ அங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கறத படிச்சிருப்போம். அப்போ உலகம் முழுக்க வந்து காந்த புலன் நிரம்பி இருக்கு. நம்ம அந்த உலகத்துல தான் அசைறோம் போறோம். ஸோ அந்த சார்ஜ் நமக்கு எங்கிருந்து கிடைக்குதுன்னா, பேசிக்கலா இந்த பூமியினுடைய பிரபஞ்ச சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியில இருந்தா நமக்கான சார்ஜ் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த சார்ஜ் நமக்கு ஒரு எக்ஸ்டர்னலா கிடைச்சா எப்படி இருக்கும்? பூமியில இருந்து கிடைக்கிறதோட சார்ஜ் இல்லாம மீண்டும் நமக்கு எக்ஸ்டர்னலா ஒரு சார்ஜ் கிடைச்சா இன்னும் ரெஃப்ரெஷ்டா, இன்னும் நம்ம புத்துணர்வா நம்ம இருப்போம். ஸோ அதை நோக்கி தான் நம்ம போறோம். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே. சோ இந்த பூமிக்கு எப்படி இந்த பிரபஞ்ச சக்தியிலிருந்து நம்ம கிடைக்கிறோமோ, அந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி தான் அந்த பிரபஞ்ச சக்தி. இது நம்ம ஒவ்வொரு செல்களுக்கும் தேவை. நம்ம ஒவ்வொரு டிஎன்ஏவும் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ எப்படி ஒரு சித்தால சொல்லுவாங்க, வாதம் பித்தம் கபம் இது மூணும் பேலன்ஸா இருக்கிறதாங்க மனித உடல்னு சொல்லுவாங்க சித்தால. அதே போல இந்த செல்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜியும் பேலன்ஸ்டா இருக்கும் பொழுது ஒரு மனித செல் ஆரோக்கியமா இயங்கும். அதுக்கு தேவையான கரண்ட், அதுக்கு தேவையான பவர் கிடைச்சிட்டு இருக்கும் பொழுது அது ஆரோக்கியமா இயங்கும். சித்தால சொல்லக்கூடிய வாதம் பித்தம் கபம் இந்த மூணுமே பேலன்ஸா இருக்கணும்னா மெயினா நம்ம உடம்புல எது பேலன்ஸ்டா இருக்கணும்? இந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜ் பேலன்ஸ்டா இருந்தாதான் இந்த வாதம் பித்தம் கபமுமே பேலன்ஸா இருக்கும். சோ நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி அதன் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு சொன்ன மாதிரி, நோய் நாடி நோய் முதல் நாடி அதன் வாய் நாடின்னு சொல்லும் பொழுது அந்த நோயினுடைய வாய் எங்க இருக்கு அப்படின்னா செல்கள் தான் இருக்கு. ஏன்னா மனித உடல் முழுக்க முழுக்க செல்களால் ஆனது. அந்த செல்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மனிதன் உடல்ல பிறந்தது முதல் இறக்கும் வரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல தினம் தினம் செல்கள் புதுசா பிறக்குது, நிறைய இறக்குது. ஸோ இதைதான் வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்றோம். இந்த செல்களுக்கு தேவையான சார்ஜ் எங்கிருந்து கிடைக்குதுன்னா அது மேக்னெட்டிக் எனர்ஜியில இருந்தா கிடைக்குது. அதாவது அது இயங்குவதற்கான பவர். ரெண்டாவது, அது இயங்கணும் அப்படின்னா இன்னொன்னு என்ன தேவை அப்படின்னா ஃபியூயல். அந்த ஃபியூயல் எது அப்படின்னா ஆக்சிஜன். ஸோ இது ரெண்டுமே இருந்தாதான் ஒரு செல் ஆரோக்கியமா இயங்கும். அது ரெண்டுமே வந்து தேவை நம்ம மனித உடலுக்கு. வெறுமனே காற்று, வெறுமனே ஆகாரம், நீர் மட்டும் பத்தாது. அந்த செல்களுக்கான எனர்ஜியும் சரியான அளவு கிடைக்கும் பொழுது நம்ம நீண்ட நாட்கள் ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படிங்கிறது அறிவியல் உண்மை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, இன்னைக்கு இந்த பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆரோக்கியமான அந்த பிரபஞ்ச சக்தி சரியான அளவு நமக்கு கிடைக்குதா அப்படின்னா அங்கதான் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய அறிவியல் வளர்ச்சி மனிதனுக்கு நிறைய நல்லது செஞ்சிருந்தாலும் அதோடைய சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீமைகளும் நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஹைட்ரோ லைன்ஸ், ஹை பவர் லைன்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளையன்சஸ், அதுக்கப்புறம் ரேடியேஷன், இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த செல்போன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியினுடைய இயற்கையான சக்தியை வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா பாதிக்குது, கெடுக்குது. சொல்லப்போனா இன்னும் இதா சொல்லப்போனா கெடுக்குது. சோ இது வந்து எதனால, இது வந்து நாட் ஒன்லி இன்னைக்கு சிட்டுக்குருவி இல்லைன்னு நம்ம பேசுறோம், பறவைகள் இல்ல, இதெல்லாம் வந்து பறவை இனமே செத்து போச்சு இதெல்லாம் சொல்றோம். நம்ம மனித உடல் வந்து செல்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிட்டுக்குருவியில இருக்கக்கூடிய செல்களுக்கும் மனித செல்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நம்மளும் நிறைய செல்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த வளர்சிதை மாற்றத்துல நார்மலா இருக்கக்கூடிய செல்களை விட இன்னைக்கு இந்த ரேடியேஷன்னால அதிகமான செல்களை நம்ம இழந்துட்டு தான் இருக்கிறோம். அதனாலதான் சீக்கிரமா இன்னைக்கு ஒரு பெண் குழந்தைகள் வந்து, நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றதுனால சொல்றேன், 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் கூட என்ன ஆயிடுறாங்கன்னா பெரிய பொண்ணு ஆயிடுறாங்க. அப்படின்னா இதற்கு காரணம் வெறும் உணவு பழக்கம் மட்டும் கிடையாது. இந்த வளர்சிதை மாற்றம்ங்கிறது நம்ம உடம்புல நார்மலா வேகமா நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதற்கு காரணம் பல்வேறு காரணங்கள்ல இந்த மேக்னெட்டிக் டிஃபிஷியன்சிங்கிறதும் ஒண்ணு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னா அதற்கு தான் செல்ஃப் மேக்னெட்டிக் தெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சஜஸ்ட் பண்றாங்க. இந்த மேக்னெட்டிக் தெரப்பிங்கிறது ஒன்றும் இன்னைக்கு நேற்று வந்த விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளாகவே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு மாடர்னைஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ரொம்ப அதனுடைய எஃபெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் தெரப்பி இன்னைக்கு குறிப்பா நானோ டெக்னாலஜிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மாடர்னைஸ் ஆயிருக்கு. ரொம்ப நல்ல பலன்களை ரொம்ப சீக்கிரமா ஈஸியா கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயம். ஸோ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம்.
ஸோ நம்ம நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாமே செய்யக்கூடிய செல்ஃப் மேக்னெட்டிக் தெரப்பி ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 4 வகையான ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதுல முதல் ப்ராடக்ட் தான் இந்த மேக்னெட்டிக் பிரேஸ்லெட். நம்ம பகல் நேரத்துல எப்பொழுதுமே நம்ம கையில கட்டிக்கக்கூடிய ஒரு பிரேஸ்லெட். இது என்ன செய்யுதுங்கிறத பின்னாடி பார்க்கலாம். முதல்ல ப்ராடக்ட்ஸை பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் சோர்ஸ், அதாவது செகண்ட் ஆக்சிஜன் சோர்ஸ் அப்படின்னா வாட்டர் தான். ஒன்னு காற்று, இன்னொன்னு தண்ணீர். இந்த ஆக்சிஜன் சோர்ஸ் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில வாட்டரை எனர்ஜெட்டிக் பண்ணக்கூடிய விஷயங்கள். இது நம்ம காலங்காலமா தொன்று தொட்டு நம்ம கோயில்ல தீர்த்தம்னு தருவாங்க. அந்த தீர்த்தம்ங்கிறது வேற நத்திங் பட் எனர்ஜி வாட்டர் தான். அந்த தீர்த்தத்தை குடிக்கும் பொழுது நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்குது அப்படின்னா அது எனர்ஜைஸ்டு வாட்டரா மாறுது. பூமியினுடைய ஆரா, அதனுடைய பிரபஞ்ச சக்தி அந்த வாட்டர்ல மிக்ஸ் ஆகிற பொழுது அது எனர்ஜைஸ்டு வாட்டரா மாறுது. ஸோ நம்ம நார்மலா குடிக்கிற வாட்டரை எப்படி எனர்ஜைஸ் பண்றதுக்கான ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட். மூணாவது ப்ராடக்ட் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ட் மேக்னெட்டிக் மேட்ரஸ், அதாவது நல்ல உறக்கம். நான் சொன்ன மாதிரி உடல் தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிறது எப்படின்னா உறக்கத்தின் போதுதான். அந்த உறக்கம் நமக்கு குவாலிட்டியான ஸ்லீப் கிடைக்கிறதுக்காக ஒரு மேக்னெட்டிக் மேட்ரஸ் அண்ட் மேக்னெட்டிக் பில்லோ பேட். ஸோ இந்த மாதிரி 4 வகையான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம நிறுவனம் ஆஃபர் பண்றாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட் பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நியோடைமியம் மேக்னட்ஸால் உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வந்து இந்த மேக்னெட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நல்ல சில்வர் கலர்ல பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு. ஆனா சின்ன வயசுல நம்ம யூஸ் பண்ண மேக்னெட் அப்படின்னாலே நமக்கு கருப்பு கலர் மேக்னெட் தான் ஞாபகத்துக்கு வரும். என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய மேக்னெட் வந்து ஃபெரைட் மேக்னெட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இரும்பை ஈர்க்கக்கூடிய மேக்னெட். இதுவுமே இரும்பை ஈர்க்கக்கூடிய மேக்னெட் தான். அந்த ஃபெரைட் மேக்னெட் தான் நம்ம பல வருஷமா பார்த்திருக்கோம். இது நேனோ டெக்னாலஜி எவால்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நியோடைமியம் மேக்னெட்ஸை நம்ம பார்க்கிறோம். இது வந்து ரேர் எர்த் எலமெண்ட்ஸால செய்யக்கூடிய ஒரு மேக்னெட். ஃபெரைட் மேக்னெட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதனுடைய பவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஸோ இதே ஒரு பட்டன் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபெரைட் மேக்னெட்டும் பட்டன் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நியோடைமியம் மேக்னெட்டும் எடுத்து காஸ் மீட்டர்ல செக் பண்ணோம்னா ஒரு பட்டன் சைஸோடைய ஃபெரைட் மேக்னெட்டுடைய காஸ் பவர்ங்கிறது வெறும் 500 காஸ் பவர் வந்தாலே ஆச்சரியம். ஆனா நியோடைமியம் இருக்கக்கூடிய காஸ் பவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 காஸ் பவர் வரைக்குமே நம்மளுக்கு கிடைக்கும். இதே 5000 காஸ் பவர் வந்து ஃபெரைட் மேக்னெட்ல நம்ம கிரியேட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ மேக்னெட்டை வச்சாதான் ஒரு 5000 காஸ் பவரை நம்ம எடுக்க முடியும். ஆனா நியோடைமியம் மேக்னெட்ஸ் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் சைஸ் மேக்னெட் கூட ஒரு 5000 காஸ் பவரை கிரியேட் பண்ணக்கூடிய ஹை இன்டென்சிட்டி மேக்னெட்ஸ். ஸோ இந்த மேக்னெட்ஸ்ல மெடிக்கல் கிரேட் மேக்னெட்ஸ் இருக்கு. அந்த மெடிக்கல் கிரேட் மேக்னெட்ஸை பயன்படுத்தி தான் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இதனால இந்த ப்ராடக்ட் என்ன நடக்குது அப்படின்னா இந்த பிரேஸ்லெட்டை பத்தி சொல்றேன். இந்த பிரேஸ்லெட்டை மோஸ்ட்லி நம்ம எங்க கட்டுறோம் அப்படின்னா விரிஸ்ட்ல கட்டுறோம். அதாவது இது பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்றதை விட விரிஸ்ட் பேண்ட் அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா பிரேஸ்லெட்டுங்கிறது ஜுவல், நீங்க ஒரு நகை மாதிரி நினைச்சிட வேண்டாம். இது கையில கட்டக்கூடிய ஒரு லெதர் ஸ்ட்ராப்டு விரிஸ்ட் பிராண்ட். அந்த விரிஸ்ட் பேண்டை நம்ம கட்டும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா நார்மலாவே நம்ம பிறக்கும் பொழுது நம்ம செல்களுடைய அணுக்கள், அதாவது ரத்தத்தினுடைய அணுக்கள் எல்லாமும் பிரிஞ்சு இருக்கும். ரத்தம் வந்து ஆத்து தண்ணி மாதிரி ரொம்ப தின்னா இருக்கும். நார்மலா ஒரு குழந்தைய ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது. எந்திரிச்சு ஓடும், ஒடியாரும், ஏறும், இறங்கும், டயர்டே ஆகாது. ஆனா வயதாக நம்ம ஒரு 30, 35, 40 வயசு தொடும் பொழுது ஒரு 10 படிக்கட்டு ஏறினாலே மூச்சு வாங்கும். 50, 60 வயசு தொடும் பொழுது 10 அடி நடந்தாலே மூச்சு வாங்கும். காரணம் என்னன்னா ஹார்ட்டோட பம்பிங் எஃபிஷியன்சி குறையுது, பிளட்டோட திக்னஸ் ஜாஸ்தியாகுது. அப்ப ரெண்டுமே நடக்குது. திக்கான பிளட்டை ஹார்ட்னால பம்ப் பண்ணி சக் பண்ணி இழுக்க முடியல, அதனாலதான் மூச்சு இறைக்குது. ஆனா குழந்தைக்கு அப்படி இல்லை. ஹார்ட்டோட பம்பிங் எஃபிஷியன்சியும் நல்லா இருக்கும், ரத்தமும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கும். இந்த ஏன் வயசாகும் பொழுது முடியாம போகுது, ஏன் ரத்தம் சுண்டுது அப்படின்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். வயசாக மாலிகூல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்துக்கும். அதனால ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்து தண்ணி மாதிரி இருந்தது சேத்து தண்ணி மாதிரி உங்களுக்கு டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும். அப்போ ஒரு ஹை பவர் மேக்னெட்டை நம்ம ஒரு 20 இன்னைக்கெல்லாம் 20 வயசுல ஹார்ட் ப்ராப்ளம் வருது. ஒரு மிடில் ஏஜ் பர்சன், ஒரு 30 வயசு பர்சன் ஒருத்தர் இந்த ஹார்ட் விரிஸ்ட்ல வந்து இந்த ஹை பவர் மேக்னெட்டை பிளேஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஒட்டி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் செல்ஸ் எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை ஆகும்போது பிரிஞ்சிருது, விலகிடுது. அப்படி விலகும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா சுண்டுன ரத்தம் வந்து மீண்டும் என்ன ஆகுது, அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தியாகி பிளட் இன்னும் தின்னாகுது. அப்ப பிளட் தின்னாகும் பொழுது 2 நல்ல விஷயம் நடக்குது. ஒன்னு, ஹார்ட்னால ஈஸியா என்ன செய்ய முடியும், பிளட்டை பம்ப் பண்ண முடியும். ஹார்ட்டோட லைஃப் எஃபிஷியன்சி ஆஃப் த ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும். இன்னொன்னு, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம மூச்சு இழக்கிறோம். அந்த மூச்சு இழுக்கிறது எங்க வந்து சேருது, இதயத்துல, ரத்தத்துல வந்து கலக்குது. அப்படி நீங்க மூச்சுல இருந்து எடுக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து பாத்தீங்கன்னா இந்த
பிரிக்கப்பட்ட பிளட் செல்ஸ்னால அதிகமா அப்சார்ப் பண்ணிக்க முடியும். ஸோ உடம்புல உடனடியா ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எது அப்படின்னா நம்மளுடைய பிரேஸ்லெட். இதை வந்து ஒருத்தர் வந்து பல்ஸ் மீட்டர் வச்சு செக் பண்றதுனாலும் தாராளமா செக் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு 90 ஆக்சிஜன் லெவல் இருக்கு அப்படின்னா நம்ம பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நல்ல கையெல்லாம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அதே நபருக்கு பல்ஸ் மீட்டர் வச்சீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய ஆக்சிஜன் லெவல் வந்து 96 97 காட்டும். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல நிறைய மக்களோட உயிரை காப்பாத்தின ஒரு பொருள். நீங்க சுவாசிக்கிற ஆக்சிஜன் முழுமையா உங்க ரத்தத்துல போய் சேர்றதுக்கான ஒரு பொருள். ரெண்டாவது ஹார்ட் அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணுங்க. ஏன்னா பிளட்டை தின் பண்றங்காட்டிக்கு ஹார்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறங்காட்டிக்கு ஹார்ட் அட்டாக் சடன் ஹார்ட் அட்டாக் பத்தின பயம் இல்லாம இந்த பிரேஸ்லெட்டை வேர் பண்ணிக்கிறவரை இருக்க முடியும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் எனர்ஜி பேட். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம தீர்த்தம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி வாட்டர் தான் நம்ம குடிக்கிறோம். ஸோ நம்ம வீட்லயே நம்ம வந்து வாட்டரை எப்படி எனர்ஜி பண்றது அப்படின்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் மாலிகுல்ங்கிறது ஒரு 15-20 மாலிகுல்ஸ் ஒரு கூட்டமைப்பா தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டர் நார்மல் வாட்டர் நம்ம 100 ml வாட்டரை நீங்க வந்து வீட்டுல பிடிச்சி நார்மல் வாட்டர் குடிக்கும் பொழுது உங்க ரத்தத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ml மட்டும்தான் அப்சார்ப் பண்ணிக்க முடியும். மிச்சம் 70 ml என்ன ஆகும்னா உங்களுக்கு யூரினேட் ஆகி கழிவா வெளியேறும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம் அது யூரினா போயிடுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது தண்ணியில இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் உடம்புல அப்சார்ப் பண்ண முடியாத ஒரு இதுதான் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கழிவா வெளியேறுது. ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா நீங்க இந்த வாட்டர் பேடை ஒரு பாட்டிலை சுத்தி யூஸ் பண்ணும் பொழுது அந்த பாட்டிலுக்குள்ள ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகி இந்த மாலிகுல்ஸ் அதாவது 15-20 மாலிகுல் கிளஸ்டரை இது பிரேக் பண்ணி 4-5 மாலிகுல் கிளஸ்டரா மாத்துது. இதனால என்ன நடக்குது அப்படின்னா நீங்க 100 ml வாட்டர் நீங்க குடிச்சீங்கன்னா அதாவது குறிப்பா எனர்ஜி வாட்டர் குடிக்கும் பொழுது 100 ml பாருங்க செகுட்வேல் சார் எப்படி அதை கட்டணும்னு சொல்லி அந்த வீடியோல காட்டுறாரு. ஸோ நீங்க தாராளமா பார்க்கலாம். ஒரு வாட்டர் கேனை சுத்தி நம்ம ஒட்டி இருக்கிறோம். ஸோ இந்த 100 ml வாட்டர் எனர்ஜி வாட்டர் நீங்க குடிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 70 ml வரைக்கும் உடம்புனால அப்சார்ப் பண்ணிக்க முடியும். அந்த வாட்டர் வந்து பிளட் ஸ்ட்ரீம்ல கலக்க முடியும். ஸோ வாட்டர் பிளட் ஸ்ட்ரீம்ல அதிகமா கலக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நடக்குது. ஏன்னா பிளட் உங்களுக்கு தின்னர் ஆகும். ஈவன் மோர் அது பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப தின்னா மாறும். ஸோ ஈவன் மோர் பிளட் தின்னா மாறும் பொழுது ஹார்ட்னால ஈஸியா பம்ப் பண்ண முடியும். உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிற விஷயம் வராது. பிபிங்கிறது குறையும். ரெண்டாவது ரத்தத்துல ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே பிரெயின் வந்து ரொம்ப எஃபெக்டிவா வேலை செய்யும், விழிப்பா இருக்கும். பிரெயின் செல்ஸுக்கு தேவையான ஏன்னா செல்களுக்கு தேவையான உணவு ஆக்சிஜன் தான். அந்த ஆக்சிஜன் இல்லைன்னா 5 நிமிஷத்துக்கு மேல உடம்பு உயிரோட இருக்காது. அப்ப செல்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில இருந்தும் காற்றுல இருந்தும் நமக்கு அதிகமா கிடைக்கணும்னா இந்த 2 பொருளை நாம் கண்டிப்பாக நம்ம மட்டும் இல்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அனைவருமே யூஸ் பண்ணணும். நம்ம சுத்தி இருக்கவங்களும் யூஸ் பண்ண வைக்கணும். ஸோ இதை யூஸ் பண்ணவங்க இதை பத்தினுடைய எஃபெக்ட்ஸ் பின்னாடி சொல்லுவாங்க. இது சயின்டிபிக்கலா என்ன செய்யுதுன்னா நான் சொல்லியிருக்கேன் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த 2 பொருளுமே ரத்தத்துல ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. பட் இந்த ரத்தமானது உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும் சென்று சேர்ந்தால் தானே அந்த உறுப்புகளுக்கு இருக்கக்கூடிய செல்களுக்கு தேவையான ஆக்சிஜன் போய் கிடைக்கும். அதுக்கு எய்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் மேட்ரஸ். அப்ப இந்த மேட்ரஸ்ல நீங்க படுக்கும் பொழுது தலையிலிருந்து பாதம் வரைக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான ஆக்சிஜன் கலந்த பிளட் போய் சேரும். சப்ளை செயின் கரெக்ட் ஆகும். இப்ப நம்ம வீட்டுல ஒரு வேலைக்காரன் வச்சிருக்கோம். அந்த வேலைக்காரன் ரொம்ப விசுவாசமான வேலைக்காரன். நமக்கு எல்லா வேலையும் அவன் செய்யறான். அவனுக்கு நீங்க 3 நேரம் சாப்பாடு போடுறீங்க. அவன் எனர்ஜியா வேலை செய்யறான். கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க என்ன செய்றீங்க, அந்த வேலைக்காரனுக்கு 2 நேரம் மட்டும் சாப்பாடு போடுறீங்க. ஆனா அதே வேலை வாங்குறீங்க. அவன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யறான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்றீங்க, 1 நேரம் மட்டும் சோறு போடுறீங்க. ஆனா அதே வேலை வாங்குறீங்க. அந்த வேலைக்காரன் அவனுக்கு டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல எஜமானருக்காக வேலை செஞ்சுட்டே இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க என்ன செய்றீங்க, அந்த 1 நேரம் சாப்பாட்டையும் அரை சாப்பாடா குறைச்சிடுறீங்க. இப்ப என்ன ஆவான், அந்த வேலைக்காரன் செஞ்சு ஒரு நாள் படுத்துக்குவான். சோ இதுதான் நம்மளுடைய உடம்புலயும் நடக்குது. நம்ம என்ன செய்யறோம், அதிகப்படியான உப்பு, அதிகப்படியான சர்க்கரை, அதிகப்படியான கொழுப்பான உணவுகளை சாப்பிடும் பொழுது நம்ம உடல் உள்ளுறுப்புகளுக்கு தேவையான அளவு ரத்தம் போயிட்டு இருந்தது. அதாவது 3 நேரம் சாப்பாடு போயிட்டு இருந்தது. நம்ம அதிகமா எடுக்கக்கூடிய கொழுப்பு, உப்பு எல்லாமே என்ன செய்யுதுன்னா அந்த பாதையை அடைச்சிருது. சோ அந்த பாதையை அடைக்க என்ன ஆகுதுன்னா பிளாக்கேஜ் கிரியேட் ஆக அந்த வேலைக்காரனுக்கு போன சாப்பாடோட அளவு 2 நேரமா குறையுது, அப்புறம் 1 நேரமா குறையுது, அப்புறம் அரை சாப்பாடு ஆகுது. எவ்வளவு நாள் அவன் விசுவாசமா வேலை செய்வான், ஒரு நாள் படுத்துக்குவான். அதே மாதிரி நம்ம உள்ளுறுப்புகளும் ஒரு நாள் படுத்துக்குது. அன்னைக்குதான் பிரச்சனைன்னு அன்னைக்குதான் நம்ம என்ன செய்வோம், டாக்டர்கிட்ட விடுவோம். இப்ப டாக்டர் என்ன செய்வாரு, இன்னும் அந்த வேலைக்காரனுக்கு
அவன்கிட்ட புடிஞ்சு அடிச்சு ஒரு சாட்டையால் அடிச்சு வேலை வாங்குற மாதிரி ஒரு மெடிசனை கொடுப்பாரு. எவ்வளவு நாள் அவன் சாட்டையால் அடி வாங்கிட்டு வேலை செய்வான்? சாப்பாடு கிடைச்சாதானே வேலை செய்வான். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அடி வாங்கிட்டு அவன் வேலை செஞ்சு ஒரு நாள் சுத்தமா டெட் ஆயிருவான். அன்னைக்கு அவன் மட்டும் டெட் ஆகுறது இல்ல, அந்த பார்ட்டே டெட் ஆயிருது. வசதி இருக்கவங்க அந்த பார்ட்டை மாத்த முடியும். வசதி இல்லாதவங்க சார் ஒண்ணு இல்ல, ஒரு பல்லு சார், ஒரு சாதாரண பல்லு நமக்கு வந்து 32 பல்லு இருக்கு. ஒரு பல்லு போயிருச்சுன்னு வச்சுங்களேன், இந்த பல்லு போறதுக்கு போய் நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா 15,000 ரூபாய் செலவாகும் ஒரே ஒரு பல்ல மாத்துறதுக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு பல்லுக்கு அப்படின்னா 32 பல்லு இருக்கு, அதுல ஒரு பல்லு போனாலே 15,000னா இதயம் எத்தனை இருக்கு? ஒண்ணுதான் இருக்கு. கிட்னி வேணா 2 இருக்கு, ஒரு சில உறுப்புகள் வேணா 2 இருக்கு, அது போனா எத்தனை லட்சம் செலவாகும்னு பாத்துங்க. அப்ப இங்க என்ன பிரச்சனை? அந்த வேலைக்காரனுக்கு சரியான சாப்பாடை மறுபடியும் நம்ம கொடுத்துட்டோம்னா மீண்டும் ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு வேலை செய்ய போறான். அப்ப சப்ளை செயின் கரெக்ட் ஆச்சு அப்படின்னாலே மீண்டும் அந்த வேலைக்காரனா இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் மீண்டும் பழைய நிலைமையில இயங்கி வந்து மீண்டும் தன்னுடைய வேலையை செய்ய போகுது, ஆரோக்கியமா இருக்க போறோம். ஸோ சப்ளை செயினை கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட், நம்மளுடைய மேக்னெட்டிக் பெட். ஸோ இந்த சப்ளை செயினை கரெக்ட் பண்ணாம உடம்புல எத்தனை வியாதிகள் இருந்தாலும் அது குணமாகாது. அப்ப சப்ளை செயினை கரெக்ட் பண்றது எப்படி சப்ளை செயின் கரெக்ட் ஆகும்? ஜஸ்ட் அடுத்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு புரியும். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நம்ம இருக்கும் பொழுது பிளட் எப்படி டிராவல் ஆகுது, நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கும்போது எப்படி டிராவல் ஆகுறதுக்கு ஒரு சின்ன வீடியோ இருக்கு, அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். செந்தில் சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுங்க சார். ஸோ பாருங்க, இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய பிளட். ஸோ இதுல டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். ஒரு நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய பிளட்டோடைய ஸ்ட்ரீம், அதோடைய கரண்ட்டும் நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கக்கூடிய பிளட்டோட டிராவல் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேகமும் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீமோட போயிட்டு இருக்கும் பொழுது, அதாவது ஓடுற ஆத்துல எதுவுமே நிக்காது, ஓடுற ஆத்து தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தங்காது, எல்லாம் அடிச்சுட்டு போயிடும், ரைட்டுங்களா? ஆனா மெதுவா ஓடுற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க டெபாசிட் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுல நம்ம சஸ்பெக்ட் ஆகும் பொழுது நம்ம பிளட் எல்லாமே விழிப்பா ஒரு ராணுவ அணிவகுப்பு மாதிரி போகும் பொழுது ஆல்ரெடி இருக்கிற பிளாக்கேஜும் எடுத்துரும், புதுசா பிளாக்கேஜும் வராம பாத்துக்கும். ஆனா நம்ம நார்மலா இருக்கும் பொழுது அந்த பிளட் ஸ்ட்ரீம் ஒரு 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 பேஸ் இல்லாம ஒரு பிளட் ஸ்ட்ரீம்ல போகும் பொழுது அங்கங்க டெபாசிட் ஆகி அதுவே பிளாக் ஆகி நம்மளுக்கு ஒரு வியாதியா வருது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல படுக்கும் பொழுது பிளட் ஸ்ட்ரீம் வந்து கரெக்ட் ஆகுது, நம்மளுடைய டோட்டல் பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. டோட்டல் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் பொழுது நம்மளுடைய உறுப்புகள் தன்னுடைய வேலையை அதுவா செய்ய ஆரம்பிக்குது. உடம்புக்குன்னு தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கூடிய பவர் கிடைக்கும் பொழுது நம்ம எல்லா பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றோம், ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் ஆகிறோம். உடல் ஆரோக்கியமா இருந்தாலே மன ஆரோக்கியம் இருக்கும், உடலும் மனமும் ஆரோக்கியமா இருந்தாலே பண ஆரோக்கியமும் நம்ம தேடி வரும். ஸோ இந்த மேக்னெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சரியா நம்மளும் பயன்படுத்தணும், நம்மை சார்ந்திருப்பவர்களையும் பயன்படுத்த வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது நாம் தொடர்ந்து பல ஆண்டுகள் எந்த விதமான பிரச்சனை இல்லாம ஆரோக்கியமா இருக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்த செய்யறங்காட்டிக்கு தான் நம்மளுடைய நிறுவனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. அவார்ட்ஸ் பத்தி பேசுனீங்கன்னா நம்ம ஒரு தனி கேலரி இருக்கு. ஒரு யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட சேனல்ல வந்து ஒரு டோட்டல் அவார்ட்ஸ் மட்டும் காமிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா போய் பாருங்க. ஸோ நிறைய அவார்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து முக்கியமான அவார்ட்ஸ் இருக்குது. ஆயுஷோடைய கொரோனா யோதா அவார்ட் சார். அடுத்து சார், ஸோ இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் இருக்கு, இதுக்கு மேல இருக்கு. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து இதுக்கு மேல ஏகப்பட்ட ஒரு கேலரியே வச்சிருக்காங்க, அவார்ட்ஸ் கேலரி கம்பெனில. ஸோ வாய்ப்பு இருந்தா நேரா போய் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் சார், இல்ல குறிப்பா ஒரு அவார்டு, இதெல்லாம் நம்ம நிறுவனத்தை பத்தி வரக்கூடிய பேப்பர் கட்டிங்ஸ் இதெல்லாம் சாதாரண சார். இதுக்கு மேல நிறைய கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறுவனம் பண்ணியிருக்கு. குறிப்பா இந்த ஒரு அவார்டு பாருங்க, இது வந்து நம்ம நான்முக சிங்கம், ஸோ அரசாங்க முத்திரையோட ஒரு அவார்டு. இது MSME கொடுத்த அவார்டு. ஸோ அது ஒரு வீடியோ கூட பிளே ஆகும், ஜஸ்ட் 1 minute அந்த வீடியோ. ஸோ லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி அவார்டுங்கிறது இது MSME நமக்கு கொடுத்த ஒரு அவார்டு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அவங்க நம்ம நிறுவனத்தினுடைய ஒரு ரூரல் அண்ட் அர்பன் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அவார்டு. போதும் சார், நெக்ஸ்ட். ஸோ ஓவர் டு லைவ் டெஸ்டிமோனியல்ஸ். ப்ராடக்டை பத்தி டவுட் இருக்கிறவங்க இந்த செஷன் முடிவில் நம்ம கேட்டுக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த ப்ராடக்டை நிறைய பேர் யூஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஆரோக்கிய மாற்றங்களை கிரியேட் பண்ணிக்கிறாங்க, அதை பத்தி பேசுவாங்க. தேங்க்யூ செங்கர்வேல் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி.
இனி இந்த ப்ராடக்ட்டை நானும் பர்சனலா யூஸ் பண்ணி பயனடைஞ்சிருக்கேன். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் புதிய நபர்கள் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு வழிவிட்டு ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்டுக்குவோம். தேங்க்யூ செங்கட்வேல் சார். தேங்க்யூ கண்ணன் சார். ரொம்ப சிறப்பாக வந்து ப்ராடக்ட்டை பற்றி ரொம்ப டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் ரொம்ப டீப்பாக இனிமையாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் கண்ணன் சார். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம கம்பெனி வந்து ஹியூமன் பாடிக்கு பயோமேக்னெட்டிக் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, ஹியூமன் பாடி வந்து எந்த அளவுக்கு இந்த பயோமேக்னெட்டிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது, அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை டெவலப் பண்ணி எப்படி நம்ம வந்து அகைன் நம்ம டிஎன்ஏ லெவலில் பழைய ரேஞ்சு கொண்டு வருது அப்படிங்கிறத பியூர் சயின்ஸ் ஓரியன்டட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னார் மிஸ்டர் கண்ணன் சார். ரொம்ப சிறப்பாக சொன்னார். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி கிடையாது. இட்ஸ் 15 years பியூர் சயின்ஸ். இந்த கம்பெனி இந்த ப்ராடக்டை எடுத்து இந்த கம்பெனி வந்து வேர்ல்டு வைடாக ப்ரொமோட் பண்ணுறதன் விளைவு, இந்த கோவிட் டைம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணதன் விளைவு, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து கோவிட் டைமில் வந்து நிறைய பேர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுனால ஆயுஷ் கொரோனா யுத்தா அவார்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆயுஷ் மினிஸ்ட்ரி கொடுத்த அவார்ட்ஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அவார்டு வாங்கின ஒரு ப்ராடக்ட். சரிங்களா? இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட் 15 years மார்க்கெட்ல இருக்கு. பட் எல்லாருக்கும் நம்ம மக்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னாக்கா, ஸோ இது ப்ராடக்ட் எவ்வளோ ஆன்லைன் இருக்குது, அமேசான் இருக்கு, ஃப்ளிப்கார்ட் கம்பெனிலாம் ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட் இருக்குது. ஸோ நவ் இந்த ப்ராடக்ட் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ வந்து டைரக்ட் மார்க்கெட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற எண்ணத்தினால எம்டியோட எண்ணம் என்ன கேட்டீங்கன்னா, டைரக்ட் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில ஒவ்வொரு கஸ்டமரும் இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நெட்வொர்க் மார்க்கெட் சிஸ்டத்தில் பண்ணும்போது இன்னைக்கு நம்ம மக்கள் பேசக்கூடிய விஷயத்துக்கு வந்து ஒரு சொல்யூஷனா கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் சரிங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம டைரக்ட் மார்க்கெட்ல கம்பெனி எம்டி இஷ்யூ பண்ணிக்கிறாருங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது லைவ் டெஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் மாடல் இருக்கிறாங்க. பட் ரைட் நவ் நிறைய யாரும் இன்வைட் பண்ணல நான். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இன்வைட் பண்ணி கேட்டால் நிறைய வீடியோஸ் நிறைய அனுப்புவாங்க. ஏகப்பட்ட டெஸ்ட் மாடல்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு 2-3 இயர்ஸா பேரலைஸ் வந்து படுத்துட்டு இருந்தவங்க கடை இருந்துச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தீராத தலைவலி தீர்ந்துருக்குது. இவன் கேன்சர் வந்து காதுல புண்ணு சீவடிச்சிருந்தவங்களா சரியா இருக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி. இவன் பிளட் கேன்சர் நிறைய பாடி பெயின் வந்து 100% ஜீரோ ஆயிருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய பிரச்சனை பேரலைஸ்க்கெல்லாம் வந்து இது மிகப்பெரிய ஒரு விஷயங்க. அந்த மாதிரி ஆன்ஜியோ பண்ணிட்டு எக்ஸாம்பிள் நீங்க ஆன்ஜியோ பண்றீங்க, உங்களுக்கு பிளாக் பேஜ் இருக்கு, நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் நீங்க நினைச்சீங்க, உங்களுக்கு கேள்விப்பட்டீங்க, உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுனாக்க இந்த மேட்ரஸ் பேட் வாங்கி யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி ஒரு 15 நாள் ஒரு மாசம் கழிச்சு போய் பாருங்க, உங்களுடைய பிளாக் பேஜ் கண்டிப்பா இருக்காது. ஆன்ஜியோ பண்ணி செக் பண்ணும்போது அந்த அளவுக்கு மிராக்கிள் ரிசல்ட் வந்திருக்கு. கிட்னி டயாலிஸ் பண்ணிருந்தவங்க நம்ம தண்ணி பாட்டில குடிச்சு டயாலிஸ் பண்ண நிறுத்திருக்காங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்குது. அது மாதிரி ஸ்கின் பிரச்சனை நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை இழுத்துச்சு, கால் குடைச்சல் மாதிரி பிரச்சனை சால்வ் ஆயிருக்குது. இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கலாம். உங்க பின்னாடி மிஸ்டர் செங்குட்டுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைனஸ் வீசிங் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அதுக்காக தான் நான் ப்ராடக்ட்டை வாங்கினேன். இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ண விளைவு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏசி போட்டாலும் எனக்கு தும்மல் வருதுல. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஏர்லி மார்னிங் வந்து நான் எந்திரிக்கிறேன், நேரமாக எல்லாருக்கும் பண்ற அளவுக்கு பக்காவாக போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்படி இந்த ப்ராடக்டை வாங்கி அதை ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கம்பெனி போய் பார்த்து ஒரு எக்ஸ்ட்ரான ஒரு பிசினஸ் சவுத் இந்தியா எவ்வளோ ப்ரொமோட் பண்ணுவோங்கிறத வெளியே எடுத்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பிசினஸ்ல இன்னைக்கு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம டீம்ல நிறைய டீம்ஸ் உருவாக்கி இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சதுக்காக நம்ம another 10-15 minutes நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? ஆல்ரெடி ப்ராடக்ட் மட்டும் வேணுங்கிறவங்க இதோட நீங்க வேணும்னா நீங்க வெளியில போய்க்கலாம். பிசினஸ் வாய்ப்பு வேணும், மறுபடியும் ஒரு இன்கம் சோர்ஸ் வேணும். இன்னைக்கு வந்து இந்த கோவிட் வந்த அப்புறம் மக்கள் கண்டுபிடிச்ச விஷயம் 2 விஷயம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் தன்னுடைய உடம்புல நேச்சுராவே நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு டெவலப் பண்றாங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா நல்லா இருக்கலாம். 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வந்து கண்டிப்பா வேணும். எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண இன்கம் கிடையாது, இன்ஸ்டன்ட் இன்கமா இருக்கணும். 5 வருஷம் 10 வருஷம் லட்சக்கணக்கில் போட முன்னாடி பண்ணி 3 வருஷம் 4 வருஷம் வெயிட் பண்ணுமா கிடையாது. இந்த சாதாரணமா இந்த ப்ராடக்டை நம்ம தேவைக்காக, நம்ம ஃபேமிலிக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்காக, தன்னோட அப்பா அம்மாவுக்காக, தன்னுடைய ஒய்ஃபுக்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக சொல்லிட்டே போலாம். இது எல்லாரும் யாரெல்லாம் இந்த பெட்டை யூஸ் பண்றாங்களோ, நான் ஆயுஷோட ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். இன்னைக்கு ஆயுஷோட டைரக்டர் சொன்ன விஷயம் கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் இந்த பெட்ல தூங்குறீங்களோ நாளைக்கு ஹாஸ்பிட்டல் பெட்ல தூங்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாரெல்லாம் இந்த பெட்டை யூஸ் பண்றீங்களோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க பரம்பரைக்கு இந்த நோய்ங்கிற விஷயத்தை விட்டுட்டு போகாம இருக்கலாம். நிறைய பேர் சொத்து கொடுத்துட்டு போறங்கிற பேர்ல வந்து சொத்து கொடுக்குறோமா இல்லையோ நம்ம பரம்பரைக்கு நோயை கொடுத்துட்டு போறோம். காரணம்
எனக்கு எங்க தாத்தாவுக்கு சுகரு, எனக்கு சுகரு, எங்க அப்பாவுக்கு கேன்சர், எனக்கு கேன்சரு, எங்க டாடிக்கு ஹார்ட் அட்டாக், எனக்கு ஹார்ட் அட்டாக். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஜெனட்டிக் இஷ்யூஸ் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. காரணம் பிகாஸ் ஆஃப் நம்மளுடைய ஃபுட்டு, மற்ற விஷயங்கள்லாம். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டம், அதாவது நம்மளுடைய சிஸ்டம், நம்ம செல்களை வந்து பக்காவா நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். பேசிக் ரூட் காஸ்ட் ஆஃப் விஷயத்தை கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சக்தியான ஒரு ப்ராடக்ட், இட் இஸ் பியூர்லி ஆல்டர்னேட்டிவ் தெரபி. நீ என்ன சொல்லணும்னா, ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு சுகர் இருக்குது, ஒரு பிபி இருக்குது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த ட்ரீட்மெண்ட் நிறுத்தக்கூடாது. இந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுடைய எடுக்கக்கூடிய மெடிசனுடைய வீரியத்தை நம்ம பாடிக்குள்ள கொண்டு போய் சேர்த்துறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. நம்ம உடம்புக்குள்ள வந்து எடுக்கக்கூடிய மெடிசன், அதாவது நம்ம பாடி சிம்பிளா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நான் பிசினஸ்குள்ள போறேன். அதாவது சன்னன் சார் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. என்ன எளிமையா ஒரே ஒரு வேர்ல சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ராடக்டை பத்தி, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடாகட்டும், மருந்தாகட்டும், எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பக்காவா ஜீரணமாகணும். ஜீரணமாகக்கூடிய விஷயம் நம்ம பாடியோட செல்களை கலக்கணும். அந்த செல்கள் வந்து அதை வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பிளட் சர்க்குலேஷன் கொண்டு போய் எல்லா பார்ட்டுக்கும் சேர்த்தணும். பிரெயினுக்கு, ஹார்ட்டுக்கு, கிட்னிக்கு, லிவருக்கு எல்லா பக்கம் போய் ரீச் பண்ணணும். அந்த ரீச் பண்ணாதான் அந்த எனர்ஜி எல்லா பக்கம் போய் சேரும். அந்த ஆர்கான்ஸ் வந்து ஹெல்த்தியா இருக்கும். பேசிக்கா நம்ம பாடி செல்கள் ஆகுது, செல்லு தசையா மாறுது, தசை வந்து ஆர்கானா மாறுது. அப்ப செல்லு ஹெல்த்தி ஆச்சுன்னா நம்மளோட திசுக்கள் ஹெல்த்தி ஆகும், திசு ஹெல்த்தி ஆச்சுன்னா ஆர்கான் ஹெல்த்தி ஆகும், ஆர்கான் ஹெல்த்தி ஆச்சுன்னா அந்தந்த வேலையை அதாவது பக்காவா சிஸ்டம் பண்ணும். ஒன்ஸ் சிஸ்டம் ஹெல்த்தி ஆச்சுன்னா நம்ம பாடி ஹெல்த்தியா இருக்கும். அவ்வளவுதான். இதுதான் நம்ம ப்ராடக்ட் மேக்னெட்டிக் ப்ராடக்ட் பண்ணுது ஒழிய திஸ் இஸ் நாட் ஆல்டர்னேட்டிவ் தெரபி. இஸ் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் தெரபி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? எந்த மெடிசனும் அதை யூஸ் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், யாரெல்லாம் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 months அண்ட் எபோவ் பிரெக்னன்ட் லேடிஸ் யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஹார்ட்ல பேஸ் மேக்கர் வச்சுக்கீங்க, அதாவது எலக்ட்ரானிக் டிவைசஸ் நம்ம பாடியில எங்கேயாவது ஃபிட் பண்ணிக்கிறோம். ஒரு சில இன்சுலின் பம்பு வச்சிருக்காங்க, ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா கிட்னில கடை வந்து ஆட்டோமேட்டிக் பம்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல வந்து பேஸ் மேக்கர் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது இந்த ப்ராடக்ட். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நம்ம மேக்னெட்டிக் ப்ராடக்ட் மேல ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வச்சிங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் வேலை செய்யாது. எக்ஸாம்பிளுக்கு உங்களோட லேப்டாப்போ மொபைலோ நீங்க நம்ம பிரேஸ்லெட் மேலே பெட் மேல ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் வச்சீங்கன்னா அது வந்து ஃபிளாஷ் ஆயிரும், ஒர்க் ஆகாம போயிடும். அதுக்காக தான் சொல்றோம். மற்றபடி எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ வராது. அந்த மேக்னெட்டிக் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைஸோடைய ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஆன்டி ரேடியேஷன் ஒர்க் பண்ணுது. ரேடியேஷன் வரக்கூடிய எஃபெக்டை வந்து அது கண்ட்ரோல் பண்ணுது. எலக்ட்ரானிக் டிவைஸை பிரேக் பண்ணிடும். அந்த மாதிரி அருமையான ஒரு ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்ப இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணி நல்லா தான் 4 பேர் சொல்றது மூலியமா உங்களோட லைஃப்ல நீங்க எதிர்பார்க்க முடியாத, உங்க கனவுல கூட நினைக்க முடியாத மிகப்பெரிய வருமான வாய்ப்பு கிடைக்கும். அப்படிங்கும் போது நீங்க பயன்படுத்தி வாங்குங்க, யூஸ் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் மட்டும் டைரக்ட்லி சொல்லுங்க. ஒரு பிசினஸா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா காரணம் கேட்டீங்கன்னா நான் வந்து அப்படித்தான் பண்ணேன். சரிங்களா? நான் வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பண்ண மாதிரி முதல்ல நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வரும்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் பேக்கேஜ் வச்சிருக்காங்க. சரி, எப்படி சார் ஜாயின் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளி 3800 rupees அப்படின்னு ஒரு பேக்கேஜ் வச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட்டும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட்டும் இந்த வாட்டர் எனர்ஜி பட்டு 2 மட்டும் கிடைக்கும். இது 2 மட்டும் நம்ம வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 3800 ரூபாய். அதுக்கு வந்து கால்குலேஷனுக்காக வேண்டி 25 PV வச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 6800 ரூபாய். 6800 ரூபாய் அவங்க பாத்தீங்கன்னா 50 PV அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன கிடைக்குன்னா, ஒரு மேக்னெட்டிக் பிரேஸ்லெட் கிடைக்கும், ஒரு வாட்டர் எனர்ஜி பேட் கிடைக்கும், ஒரு சிங்கிள் மேட்ரஸ் பேட், அதாவது சிங்கிள் சைஸ் பெட்ஷீட், அதாவது 3க்கு 6, 2.25க்கு 6 வரும்னு வச்சுக்கோங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 inch திக்னஸ்ல இருக்கும். அது உங்களுக்கு கிடைக்கும். 4வது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்லோ பேட், பில்லோ கடையில் வச்சு கூட ஒரு மேட் பேடும் கிடைக்கும். இந்த 4 சேர்ந்து உங்களுக்கு 6800 ரூபாய். இதனோட மதிப்பு ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா 22,000 ரூபாய். டிஸ்ட்ரிபியூட்டரா வரும் பட்சத்தில் உங்களுக்கு 6,800 ரூபாய் கிடைக்குது. இது 2வது ஆப்ஷன். 3வது வந்து பாத்தீங்கன்னா 11,000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைஸ் மேட்ரஸ் பேட் கிடைக்கும். அதாவது இந்த பிரேஸ்லெட் வந்து 2 கிடைக்கும், பிரேஸ்லெட் 2 கிடைக்கும், வாட்டர் எனர்ஜி பேட் 2 கிடைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா பெட்ஷீட் வந்து பாத்தீங்கன்னா டபுள் சைஸ், இது 5.5க்கு 6 அல்லது 2 சிங்கிள் சைஸ், எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். பில்லோ பேட் பாத்தீங்கன்னா 2 கிடைக்கும். இது எல்லாம் சேர்ந்து மொத்தம் 11,000 ரூபாய். அதாவது நீங்க ஒரு 6,800 ரூபாய் வரும்போது சிங்கிள் கிடைக்குது, நீங்க டபுளா வாங்கும்போது 11,000 ரூபாய் கிடைக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 2,600 ரூபாய் சேவிங் ஆகுது. சரிங்களா? நீங்க எந்த பேக்கேஜ் வேணாலும் எடுத்து நீங்க இதுல ஜாயின் பண்ணா இந்த ப்ராடக்ட்டை வாங்கினதுக்கு அப்புறம் உங்க நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், உங்க நண்பர்கள், சொந்த பந்தம் இவங்கெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அப்படின்னா இது சிம்பிள் பைனரி மார்க்கெட்டிங் சிஸ்டம் ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்த வரைக்கும் டெய்லி 2 டைம் கட் ஆஃப், அதாவது 2 டைம் பிசினஸ் கால்குலேஷன் பண்றாங்க. காலைல 12 மணி, நைட்டு 12 மணி.
ஒரு நாள் 2 டைம் உங்க பிசினஸ் கால்குலேஷன் பண்றாங்க, ஒரு நாளைக்கு 2 டைம் இமீடியட்டா பேமெண்ட் கொடுக்குறாங்க. டெய்லி காலையில 4 மணிக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு இன்னைக்கு என்ன பிசினஸ் நடந்ததோ மத்தியானம் 12 மணில இருந்து நைட்டு 12 மணிக்கு நடந்ததோ அந்த பிசினஸ் கமிஷன் ஏர்லி மார்னிங் 4 o'clock உங்க அக்கௌண்ட்ல வந்துடும். காலையில 12 மணிக்கு நடக்கிற பிசினஸ் ஈவினிங் 4 o'clock உங்க அக்கௌண்ட் வந்துடும். அதனால ஒரு நாளைக்கு 2 டைம் கால்குலேட் பண்றாங்க, 2 டைம் இன்கம் பண்றாங்க, ஒரு நாளைக்கு 2 இன்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பைனரி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பைனரி சிஸ்டத்தை பொறுத்த என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏபி மினிமம் 2 டயட்ரஃபல் கொடுக்கணும். ஒவ்வொருத்தருமே 2 பிசினஸ் கொடுக்கும்போது அதாவது பாத்தீங்கன்னா 25 பிவி 50 பிவி 100 பிவி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் மேட்சிங் போனஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா இதை சொல்றேன் பாருங்க. அதாவது ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் பேவுட் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அதாவது யாரெல்லாம் யாராக இருந்தாலும் நீங்க 3800 ஜாயின் பண்றீங்களோ 6800 ஜாயின் பண்றீங்களோ அது இஷ்யூ கிடையாது. உங்க டீம்ல 2 டைரக்ட் ரெஃபரல் நீங்க கொடுத்துருக்கணும். லெஃப்ட்ல ஒரு ஏ அண்ட் ரைட்ல ஒரு பி, 2 பேர் நீங்க டைரக்டா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். அது எந்த பிவியா இருக்கு அது பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது விஷயம் கேட்டீங்கன்னா மூணாவது ஒரு டைல் வந்திருக்கணும். 1:2 அல்லது 2:1. லெஃப்ட்ல 1 2 அல்லது ரைட்ல 2 இந்த மாதிரி வரணும். இது வந்து நம்பர் ஆஃப் என்ட்ரியா வரும்போது. ரெண்டாவது பிவி கணக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து 25 பிவி வரலாம், 50 பிவி வரலாம். ஆனா என்ன பண்றாங்கன்னா பிசினஸ் கால்குலேஷனை பார்க்கும்போது ஏதாவது ஒரு சைடு 50 பிவி, ஏதாவது ஒரு சைடு 100 பிவி வந்திருக்கணும். 2 டைரக்ட் ரெஃபரல் கண்டிப்பா கொடுத்துருக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சைடு 50 பிவி, ஏதாவது சைடு 100 பிவி எப்போ வருதோ அப்போ உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேவுட் எலிஜிபிள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிவிக்கு வந்து 10 ரூபாய் கணக்கு பண்ணும்போது மேட்சிங் பிவி 50 பிவி வரும்போது உங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் 100க்கு 500 இந்த மாதிரி கணக்கு 50க்கு 100ன்னு எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் 1:1. ஃபர்ஸ்ட் மட்டும் 1:2, ரெண்டாவது வந்து 1:1. அப்ப ஃபர்ஸ்ட் பேவுட் 500 ரூபாய் கிடைக்கும். இது அப்படி பார்க்கும்போது 25 அது நெக்ஸ்ட் வரக்கூடிய பேர்ல இருந்து பாத்தீங்கன்னா 1:1 வந்துச்சுனாக்கா 25 பிவி வந்தா 250 ரூபாய் கிடைக்கும். 50 பிவி லெஃப்ட் 50 பிவி ரைட் வந்தா 500 கிடைக்கும். 100 பிவி லெஃப்ட் 100 பிவி ரைட் நடந்ததுனாக்கா 1000 பிவி கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா எப்ப கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா இது வந்து ரெகுலர் பைனரி சிஸ்டம். லெஃப்ட்ல ஒரு சைடு கேரி ஃபார்வர்டாகவும் நீங்க எப்ப மேட்ச் பண்ணீங்களோ ஆப்போசிட்டா கிடைக்கும். அப்படி பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர் கட் ஆஃப் பர் செஷன் சீலிங் பாத்தீங்கன்னா அதிகப்படியா 1000 பிவி. 1000 பிவிக்கு உங்களுக்கு 10,000 ரூபாய் அதிகப்படியாக கிடைக்கும். ஒரு 12 மணி நேரத்துக்கு ஒருக்கா 10,000 ரூபாய் அப்படின்னாக்கா 24 ஹவர்ஸ் நீங்க 2 கட் ஆஃப் பண்ணும்போது உங்க இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் கிடைக்கும். அப்ப பர் டே இந்த போனஸோட பேர் வந்து அவேர்னஸ் போனஸ். மக்களுக்கு நீங்க போய் விழிப்புணர்வு கொடுக்கறதுனால ஒரு அவேர்னஸ் போனஸ் கொடுக்குறாங்க. இது நார்மல் பைனரியா கொடுக்குறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 20,000 சர்வசாதாரணமா எர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி போனஸ் ஒன்று கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா பிசினஸ் மேட்ச் பண்ணும்போது வரக்கூடிய கமிஷன் வந்து எக்ஸ்பிரஸ் வந்துகிட்டே இருக்கும். அது போக சப்போஸ் ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ளார ஒரு காலையில 12 மணிக்கு நைட்டு 12 மணிக்குள்ளார உங்க டீம்ல லெஃப்ட் ஒரு சேல்ஸ், நீங்க டைரக்டா கிடையாது, உங்க டீம்ல லெஃப்ட்ல ஒரு சேல்ஸ் ரைட்ல ஒரு சேல்ஸ். எக்ஸாம்பிள் லெஃப்ட்ல ஒரு 100 பிவி ரைட்ல ஒரு 100 பிவி பிசினஸ் நடந்திருக்குதுனாக்கா அந்த பர்டிகுலர் 12 ஹவர்ஸ்க்குள்ளார உங்களுக்கு வந்து 5,000 rupees கிடைக்கும். தட் மீன்ஸ் 11,000 ரூபாய் என்ட்ரி லெஃப்ட்ல 11 என்ட்ரி ரைட்ல உழுந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு 5,000 ரூபாய் கிடைக்கும். ரெண்டாவது 7,000 ரூபாய் என்ட்ரி 6,800 லெஃப்ட் 1 ரைட் 1 விழுந்ததுன்னா அந்த 12 மணி நேரத்துக்குள்ளார 2,500 ரூபாய் கிடைக்கும். 25 பிவி 25 நடந்தா 1,250 ரூபாய் கிடைக்கும். இது வந்து அந்த 12 ஹவர்ஸ்க்குள்ள கிடைக்கும். இது கேரி ஃபார்வர்ட் ஆகாது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் தான் கிடைக்குமான்னு கிடையாது, இதுவும் கிடைக்கும். முன்னாடி சொன்ன அந்த அவேர்னஸ் பண்ணுறது ரெண்டுமே கிடைக்கும். அப்ப ஒரு பேருக்கு 100 பிவி மேட்ச் பண்ணா கூட ஒரு நாளைக்கு நீங்க 5,000 + 1,000 6,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் there is a capping பார்த்தா அதிகப்படியா ஒரு சைக்கிளுக்கு ஒரு 12 ஹவர்ஸ்க்கு இந்த ஃபேமிலி போனஸ்ங்கிறது வந்து 5,000 ரூபாய் வாங்க முடியும். அப்போ ஒரு நாளைக்கு 2 சைக்கிள் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு அதிகப்படியா 10,000 ரூபாய் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். ஃபேமிலி போனஸ் இது ரெண்டாவது போனஸ். நம்ம கம்பெனில மூணாவது ஒரு போனஸ் கொடுக்குறாங்க. திஸ் இஸ் கால்ட் பர்ஃபார்மன்ஸ் போனஸ். பர்ஃபார்மன்ஸ் போனஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ளார உங்க டீம்ல இங்க ஒரு 150 பேர் இருப்பாங்க, இங்க ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த எல்லா என்டையர் டீமும் சேர்ந்தும் உங்களோட லெஃப்ட் டீம்ல ஏ டீம்ல வந்து ஒரு 5 நியூ சேல்ஸ் ஜாயினிங் நடந்திருக்குது ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ளார. ரைட் சைடு நியூ ஜாயினிங் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப 5:5 ஒரு பேரை கன்சிடர் பண்ணி அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப உங்களுக்கு இந்த சேல்ஸை பொறுத்த வரைக்கும்னா இங்க பிவி கால்குலேஷன் தேவையில்லை. உங்களுக்கு நம்பர் ஆஃப் நியூ ஜாயினிங் மட்டும் இருந்தா போதும். லெஃப்ட்ல 5 ரைட்ல 5 நியூ ஜாயினிங் பர்டிகுலர் 12 ஹவர்ஸ்ல வந்திருந்தால் உங்களுக்கு 3,000 ரூபாய் கிடைக்கும். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு அதிகப்படியா வந்து ஒரு சைக்கிள் வந்து 3,000 தான் கொடுப்பாங்க 12 மணி நேரத்துக்கு. ரெண்டாவது 12 மணி நேரத்துக்கு ஒரு 3,000 கணக்கு போட்டா 6,000 ரூபாய் கிடைக்கும். அப்ப இந்த 3 இன்கம் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னாக்கா உங்களோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியா எவ்வளவு கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா
36,000 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? பாத்தீங்கன்னா அவேர்னஸ் போனஸ் வந்து பாத்தீங்கன்னா 20,000, ஃபேமிலி போனஸ் ஒரு நாளைக்கு 10,000, பர்ஃபார்மன்ஸ் ஒரு நாளைக்கு 6,000 ரூபாய். இப்போ இந்த மூணும் நீங்க எலிஜிபிள் பண்ணீங்கன்னா உங்களோட டோட்டல் இன்கம் 36,000 ரூபாய். ஒரு மாசம் உங்க இன்கம் பாத்தீங்கன்னா 10,80,000. ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா 1.2 crore, 1 கோடி ரூபாய் வந்து ஒரு மாசம் ஒரு வருஷம் 100% சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி இருக்குங்க? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி 36,000 சம்பாதிக்க இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா உங்க கண்ணு முன்னாடி பேசியிருக்கேன், நானே வாங்கியிருக்கேன் மை ஃப்ரெண்ட்ஸ். பர் டே 36,000 ஏர்ன் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் 3 months முன்னாடி நான் ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு இந்த பிசினஸ்ல வந்து 36,000 பர் டே நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா 3,400 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. சவுத் இந்தியாவில் 3 மாதங்கள்ல ஏகப்பட்ட பேர் 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் சொல்லி 3 மாதங்களை சம்பாதிச்சிருக்காங்க. உங்களோட ஆதரவால நண்பர் அனைத்தனோட கடுமையான உழைப்பாலையும் தீவிரமா நம்ம ப்ராடக்டோட கம்பெனியோட சப்போர்ட்டாலையும் உங்க முன்னாடி நான் இன்னைக்கு 10 lakhs ஏர்ன் பண்ணிக்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வித்தின் 3 months முடிஞ்சு 4th month ரன் ஆயிட்டு இருக்கு. என்னுடைய கிராஸ் இன்கம் 10 lakhs கிராஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மை ஆல் லவபிள் லீடர்ஸ் அண்ட் ஆல் த ஈபேட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ அப்படி ஒரு சாதாரண ஒரு ப்ராடக்டை வாங்க உள்ள போனேன்னா, ஒரு சாதாரண ஹெல்த் பிரச்சனை சால்வ் பண்றதுக்காக போனேன்னா இன்னைக்கு வந்து இந்த பிசினஸ் ஜாயின் பண்ணி இந்த பிசினஸ் நண்பர்கள் சொன்னது மூலம் இந்த அளவுக்கு இன்கம் பண்ணணும்னா நீங்க ஏன் பண்ண முடியாது? டெஃபினட்டா முடியும். ஏன்னா நீங்க வந்து புதுசா வந்து நீங்க கரண்டை கண்டுபிடிக்கல, பிளைட்டை கண்டுபிடிக்கல. நீங்க பண்ணக்கூடிய விஷயம் உங்களோட ஹெல்த் விஷயம், நல்லது விஷயம் 4 பேர் ஷேர் பண்ண போறீங்க. இது நீங்க ஒரு லைஃப்ல வந்து காலமுள்ள மார்க்கெட்டிங்னா என்ன சொல்லணும்னா, மார்க்கெட்டிங்னா என்ன சொன்னா, இந்த மாசம் ஒரு 10 லட்சம் டவுன்லோட் பண்றோம், ரைட், ஓகே. அடுத்து என்ன பண்ண, கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருந்தோம்னா அடுத்த மாசம் ஒரு 5 லட்சம் சேர்த்து பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஒரு 20,000 பேர் சேலரி கொடுக்கறதுக்கு. ஆனா அப்படி பண்ணி இன்க்ரீஸ் ஆயிட்டே போனாலும் மார்க்கெட்டிங் வந்து நெவர் எண்ட் ப்ராசஸ். பட் நம்ம கம்பெனியில பொறுத்த வரைக்கும் உங்க லைஃபுக்கே நீ பண்ண வேண்டிய சேல்ஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 2 பேர். அது 3,800, அது 6,800, 2 நபர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்றது மூலியமா, அவங்க இதை டூப்ளிகேட் பண்றது மூலியமா உங்க பிசினஸ் மிகப்பெரிய டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குன்னா, இந்த பிசினஸ் இங்க மட்டும் கிடையாது. நாட் ஓன்லி இன் இந்தியா, தமிழ்நாட்டில் பண்ணலாம், கேரளாவில் பண்ணலாம், ஆந்திராவில் பண்ணலாம், கர்நாடகா பண்ணலாம், பாம்பேல பண்ணலாம், காஷ்மீர்ல பண்ணலாம். காஷ்மீர் டு கன்னியாகுமரி பண்ணிட்டு இருந்த பிசினஸ் இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. இன்டர்நேஷனலோட பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு எக்ஸலன்டான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கம்பெனில இந்த நம்மளால அச்சீவ் பண்ணிக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை நான் அடுத்த ஸ்டெப் சொல்றேன். இதுல வந்து அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் கேட்டீங்கன்னா சர்ப்ரைஸ் போனஸ். 4வது ஒரு போனஸ். நம்ம கம்பெனில மொத்தம் 14 வகையான போனஸ் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்றது 4 விஷயம் தான் சொல்றோம். இந்த 4 விஷயங்கள் மட்டும் சொல்றோம். நிறைய சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். காரணம் 36 சொல்லும்போது நம்ம மைண்ட் பிளாங்க் ஆயிரும். ஒரு மாசத்துக்கு 10 லட்சம்னா அதை சுத்தமா லாக் ஆயிரும். இதெல்லாம் கதை விடுறான்னு சொல்லி ரெக்கார்ட் இருக்கு, நான் காட்ட முடியும். நீங்க என்ன நேரில் மீட் பண்ணும்போது யார் வேணா கேட்கலாம். நான் என்ன ரெக்கார்ட் நான் காட்ட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 4th ஒரு இன்கம் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கால் சர்ப்ரைஸ் போனஸ். சர்ப்ரைஸ் போனஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எப்படி போயிட்டீங்கன்னா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஒரு 7 to 10 ஒர்க்கிங் டேஸ்ல கொரியர்லயோ போஸ்டர்லயோ நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் ப்ராடக்ட். சரிங்களா? இப்போ நமக்கு சீக்கிரமா ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கும் போது நான் பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கம்பெனி ஒரு மினி பிக்கப் சென்டர்னு கொடுத்துருக்காங்க. பிக்கப் சென்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கம்பெனி ஸ்டாக் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. இந்த ஸ்டாக் வந்து உங்க டிஸ்ட்ரிபியூட்டர் போயிட்டு நீங்க கொடுத்து வாங்கி மறுபடியும் கம்பெனிக்கு அனுப்புனீங்க அப்படின்னா கம்பெனிக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்துடும். எக்ஸாம்பிள் 26,000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு 6,800 கிட்டு 10 கிட்டு கிடைக்கும். இப்போ 26,000 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இந்த 26,000 ஸ்டாக் பாயிண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய 28ஆம் தேதி இந்த மந்த் என்னோட முடிய போகுது. நண்பர்களே, உங்களுக்கு யாராவது தேவைப்படுறதுன்னா முன்னாடியே அப்ளை பண்ணிருங்க. அதுக்கப்புறம் 26,000 ஸ்டாக் கிடைக்காது. 52,000 தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. செகண்ட் பாயிண்ட், 52,000 பண்ணீங்கன்னா 20 கிட்டு கிடைக்கும். 1,04,000 பண்ணீங்கன்னா 6,800 கிட்ட கிடைக்கும். இது வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க கலந்து கடை வாங்கிக்கலாம். 11,000 கிட்டு அல்லது வந்து பாத்தீங்கன்னா 3,000 கிட்டு எதோ கலந்து வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு கால்குலேஷன் சொல்றேன். 26,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணா 68,000 ப்ராடக்ட் உங்களுக்கு கம்பெனி அட்வான்ஸா ஸ்டாக் கொடுத்துறாங்க. அந்த ஸ்டாக்கை வச்சு உங்க நண்பர்கள் யாரெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து உங்களை கேட்கறாங்களோ அவங்க கிட்டு கொடுத்துட்டு அவங்க ஐடி நம்பர் நீங்க கம்பெனிக்கு அனுப்புனீங்கன்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கொரியர்லயோ பஸ்லயோ ட்ரெயின்லயோ கம்பெனி உங்களுக்கு எந்த ஆப்ஷன் நீங்க கேட்கறீங்களோ அந்த ஆப்ஷன் அனுப்பி விட்டுருவாங்க. உங்க டோர் ஸ்டெப் வந்துடும். அப்ப இதனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா, எடுக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்றதுல 2 மடங்கு எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் கிடைக்குது. அது போக ஒவ்வொன்றுக்கும் ஒரு கமிஷன் கொடுக்குறாங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து உங்ககிட்ட வந்து ப்ராடக்ட் கலெக்ட் பண்ணாங்கன்னாக்கா ஒரு 6,800 கிட்டு கொடுத்தீங்கன்னா 150 உங்களுக்கு அடிஷனல் இன்சென்டிவ் கிடைக்கும். 11 கிட்டு கொடுத்தீங்கன்னாக்கா 200 கிடைக்கும். சரிங்களா? இந்த டீட்டெயில் அவங்க நம்ம நேரில் பேசிக்குவோம். இப்போ இது இன்ட்ரோடியூஸ் பண்ண அப்ளைன் லீடருக்கு என்ன கிடைக்கும்? நான் இருக்கேன் சார், என்னோட டீம்ல வந்து ஒரு பிக்கப் சென்டர் எடுத்திருக்காங்க, எனக்கு என்ன சார் பெனிஃபிட் கடைசியில் கேட்டீங்கன்னா, இந்தியா மட்டும் ஃபுல்லா வந்து உங்க டீம்ல யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி ஒரு 26,000 ஒரு கிட் எடுக்கிறாங்க, லெஃப்ட்ல ரைட்ல 26,000 ஒரு ஸ்டாக் பாயிண்ட் எடுத்திருக்காங்கன்னா ஒரு பேர் மேட்ச் ஆகும்போது
300 பிவி கொடுக்குறாங்க. அதுக்கு மணி அகைன் ஒரு பேருக்கு 3000 கொடுக்குறாங்க. அப்ப உங்க டீம்ல வந்து எவ்வளவு பேர், அதாவது 52,000 தான் பேருக்கு 6,000 ரூபாய், 1,04,000 பேருக்கு 1,800 ரூபாய், 12,000 ரூபாய். அப்ப என்னன்னா 3000, 300, 600, 1,800 பிவி குமுலேட்டிவ்ல நிற்கும். எப்பெல்லாம் மேட்ச் ஆகுதோ அப்பெல்லாம் அந்த கமிஷன் வரும். இதுக்கு ஒரு கேப்பிங் வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஐடியில அதிகப்படியா வந்து 60,000 ரூபாய் ஸ்டாக் பாயிண்ட் போனஸ், சர்ப்ரைஸ் போனஸா நீங்க வாங்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1,20,000 ரூபாய் சாதாரண ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி இந்த சர்ப்ரைஸ் போனஸ், இந்த ஃபேமிலி போனஸ், அவேர்னஸ் போனஸ் பிளஸ் பர்ஃபார்மன்ஸ் போனஸ், இந்த 4 இன்கம் மட்டும் தான் நீ கம்பெனி ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 இன்கம் மட்டுமே ஒரு நாளைக்கு 4.5 லட்சம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க நார்த் இந்தியாவில் இருக்கிற லீடர்ஸ். பர் டே 4 லட்சம், 3 லட்சம், 1 லட்சம் சம்பளம் நிறைய பேர் நம்ம கம்பெனியில் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அப் டு நெக்ஸ்ட் வரக்கூடிய மாதங்கள்ல இந்தியாவில் நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம லீடர் நிறைய பேர் வாங்க போறோம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது மட்டும் இல்ல, நம்ம கம்பெனி ரீபர்ச்சேஸ் இன்கம் லான்ச் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஆஸ் ஆன் டேட் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில ஒரு ப்ராடக்ட் எடுத்தா ஒரு பிசினஸ் ஒரு கமிஷன் தான் கிடைக்கும். நாம ஒரே ஒரு ஒர்க் பண்ணதுக்காக 3 கமிஷன் கொடுக்குறாங்க கம்பெனி, இல்லைங்களா? 3 கமிஷன் கொடுக்குறாங்க. ஒரு பேர் மேட்ச் பண்ணா அது வந்து 1 மணி நேரத்துல, அதாவது எப்ப மேட்ச் பண்ணாலும் ஒரு கமிஷன் கொடுக்குறாங்க. சப்போஸ் 12 நேரத்துல குடிச்சீங்கன்னா 5 மணிக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. சப்போஸ் 12 நேரத்துல எக்ஸ்ட்ரா 5 கொடுத்தீங்கன்னா மறுபடியும் 3000 சேர்ந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனி. அது எப்ப கொடுக்குறாங்க? 12 மணிக்கு முடிஞ்சா 4 மணிக்கு கிடைச்சிடும். வித்தின் 3 to 4 உங்க அக்கௌண்ட் வந்துடும். டைரக்ட் கேஷ் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய பேன் கார்டு, நேம், மொபைல் நம்பர், பேங்க் டீடைல்ஸ் கம்பல்சரி கொடுக்கணும். அது எல்லாமே ஐஎஃப்எஸ்சி கோட்ல கரெக்டா கொடுத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா கேஷா வந்துடும். அடுத்த செகண்டே நீங்க ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணி செலவு பண்ணிக்கலாம். பியூர் கேஷ் இன்ஸ்டன்டா வந்துடும். உங்களுக்கு 5% டிடிஎஸ் பிடிச்சி வரும், பிளஸ் சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் சேர்ந்து வரும். சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கேட்கிற கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் ஆன் டேட் இந்தியாவில் லான்ச் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனி 1 இயர்ல என்னென்ன சாதிச்சிருக்கிறாங்க, ஏன் இந்த பிசினஸ் நான் பண்ணணும்? சப்போஸ் இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் மாசம் 10 லட்சம் சம்பாரிச்சிட்டு இருக்கணும் சார் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த பிசினஸ் தேவையில்லை. மாசம் 10 லட்சம் கம்மியா இருக்கீங்கன்னாக்கா இதுல ஜாயின் பண்ணுங்க. காரணம், இந்த பிசினஸ் வந்து சாதாரண பிசினஸ் கிடையாது. நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு வணிகன் உருவாகணும், எல்லாரும் என்டர்பிரனரா ஆகணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மட்டும் கிடையாது, வேர்ல்டுல உலகத்துல எந்த ஊர்ல ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சாலும், உலகத்துல எந்த மூலை தயாரிச்சாலும் இந்தியாவோட மார்க்கெட்ல வந்து ஒரு 10% மார்க்கெட்டை கேப்சர் பண்ண முடியாதா, ஒரு 5% மார்க்கெட்டை கேப்சர் பண்ண முடியாத மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கம்பெனி எல்லாம் இந்தியா லான்ச் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல ஒன் டே த கம்பெனி இன் இந்தியா இன்னைக்கு எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் சப்போர்ட்டோட உருவாக்கப்பட்ட முதல் கம்பெனி. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி வந்து ரெகக்னிஷன் தான் ஓடிட்டு இருந்த ஒரு காலத்துல கவர்மெண்டோட சப்போர்ட்டோட, கவர்மெண்டோட அவார்டோட உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் கம்பெனி பாத்தீங்கன்னா அது பெருமையா சொல்லலாம் இ பயோடெக் கம்பெனி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மீடியா ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி அசோக சக்கரத்தோட அவார்டு கொடுத்து மினிஸ்டர் ஆஃப் வாய்ஸ் மினிஸ்டர் அவார்டு கொடுத்த ஒரு கம்பெனி. அப்படிப்பட்ட கம்பெனில நீங்க ஜாயின் பண்ணி கட்டினா ஹேட்ஸ் ஆஃப் மிஸ்டர் டாக்டர் சாகர் ஜோஷி இப்படி மார்க்கெட்டிங் பிளான் கொடுத்ததுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, லட்சக்கணக்கான மக்களை உயிரை காப்பாத்திருக்காங்க, லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கை தரத்து வச்சிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க 1 இயர்ல இந்த கம்பெனின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டேட்ல நெட்வொர்க் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில இந்தியாவில ஒரு வருஷத்துல 1.5 lakhs ஜாயினிங் வந்திருக்குன்னா ஒன்லி த கம்பெனி இ பயோடெக் மட்டும் தான் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் திங் பாத்தீங்கன்னாக்கா ஒரு வருஷத்துல ஒரு கம்பெனியோட டர்ன் ஓவர் வந்து 250 plus 300 கூட வரைக்கும் பண்ணிருக்காங்கன்னா ஒன்லி த கம்பெனி இ பயோடெக் கம்பெனி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி மட்டும்தான். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் பேஸ்ல ஒரு ஜென்யூனான பேக் ப்ராடக்ட்ல ஒரு லீடர் ஒரு வருஷம் 2 கோடி சம்பாதிக்கணும்னா அது நம்ம கம்பெனி இ பயோடெக் மட்டும்தான் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். நீ தெளிவா புரிய வைங்க, அந்த ஒருத்தர் சொல்லுங்க ஏன் இந்த பிசினஸ் பண்ண அப்படிங்கிறது. நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா, 1 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 1 லட்சம் பேர்ல வந்து 1000 பேர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா பிசினஸ் கிடையாது. 1 லட்சம் பேர்னா 70,000 பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. 1 லட்சம் பேர் இருக்காங்க, 1 லட்சத்துல 70,000 பேர் டெய்லி சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னா அது ஒன்லி த பிசினஸ் இ பயோடெக் பிசினஸ் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு 30,000-40,000 பேருக்கு டெய்லி ஒரு கட் ஆஃப் பேர் கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரே ஒரு கம்பெனி, நம்ம இ பயோடெக் கம்பெனி தான். இந்த கம்பெனில 1.5 லட்சம் பேர் இருந்தாலும் கூட, அதாவது நான் சொல்றது அக்டோபர் மாசம் நான் போன ஃபர்ஸ்ட் இயர், இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா கம்பெனி 2.5 லட்சம் பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த 36,000 ஏர்ன் பண்றீங்க, 500க்கு மேற்பட்ட நபர்கள் இருக்காங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு டெய்லி 10,000 சம்பாதிக்க பாத்தீங்கன்னா அன்கவுண்டபிள் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2.5 லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் ஆல்ரெடி 1 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சு இருக்காங்க. சோ இப்படி கம்பெனி மட்டும் குரோ ஆகல, நம்ம வாழ்க்கையில பாத்துக்கோம் எவ்வளவு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணி பாத்துக்கிறோம். ஒண்ணு வந்தோம்னா ப்ராடக்ட் சூப்பரா இருக்கும், பிளான் நல்லா இருக்காது, பிளான் சூப்பரா இருக்கும், பிசினஸ் கம்பெனியோட ப்ரொஃபைல் இருக்காது. அவரோட கம்பெனி ப்ரொஃபைல் நல்லா இருக்கும், பேஅவுட் சிஸ்டம் ரொம்ப டிலே ஆகும், ஏதோ ஒரு காரணத்தால சம்பாதிக்கவே முடியாது. அப்படிங்கிற கண்டிஷன்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா
அப்படிங்கிற கண்டிஷன்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி இந்த கம்பெனி, இந்த கம்பெனி மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்டும் சூப்பரு, ப்ரொஃபைலும் சூப்பரு, பிசினஸ் பிளானும் சூப்பரு, அது மட்டும் இல்லாம பேஅவுட் சிஸ்டம் அதோட சூப்பர். என்ன காரணம் கேட்டீங்கன்னா கடந்த 16 மாதங்களாக நான் ஸ்டாப் அக்டோபர் மாதம் 2021ல 2022ல 9ஆம் தேதி அக்டோபர் 2020ல ஸ்டார்ட் பண்ண கம்பெனி 2021 அக்டோபர் 9ஆம் தேதி நான் கம்பெனி போயிருக்கும் போது இந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா 12 மாசம் முடிஞ்சு 16ஆம் மாதம் இந்த 2 மாசம் முன்னாடி, அதாவது ஜனவரி 22ஆம் தேதி நம்ம கம்பெனியை ரெகக்னைஸ் பண்ணி 16 மாதங்களாக கண்டினியூஸா பேமெண்ட் கொடுத்ததுக்காக வேண்டி, ஒரு நாளைக்கு 2 பேர் கொடுத்ததுக்காக வேண்டி, தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ், சாட்டர்டே, சண்டே, பேங்க் ஸ்டேக் எந்த நாளும் கிடையாது, எல்லா நாளும் நான் ஸ்டாப் பேமெண்ட் நம்ம கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்ட் இடம் பெற்றிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு கம்பெனி நம்ம ப்ராடக்ட் பேட்டர்ன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த இயர் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்டஸ்ட் குரோர்பதி மேக்கிங் கம்பெனி அவார்டு கொடுத்துருக்காங்க. மும்பையோட மேயர் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஹானரபிள் கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் பியூஷ் கோயல் ஜாயின் பண்ண வேண்டிய ப்ரோக்ராம் கோவிட்னால அவர் வரல. அவரோட சார்பா கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா சார்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மும்பையோடைய மேயர் கொடுத்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இப்படிப்பட்ட ஒரு அவார்டு வாங்கின கம்பெனி, சாதனையாளர்கள் உருவாக்கின கம்பெனி, நிறைய பேருடைய வாழ்க்கையில லைஃப்ல நானும் வந்து எந்திரிச்சு பைக் ஓட்டுவேனா, கார் ஓட்டுவேனா, எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு படுத்து கிடந்தவங்க நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எண்ணற்ற நோயாளிகள் வலிகளையும் வேதனைகளையும் வந்து தீர்த்து வச்ச ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஒன்லி த கம்பெனி இன் இந்தியா, இட்ஸ் இபயோடெர்ம். அது மட்டும் இல்ல, இபயோடெர்ம் இன்டர்நேஷனல் ஓபன் ஆகும் போது ஒரு நாளைக்கு ரீபர்ச்சேஸ் இன்கம் நிறைய கொண்டு வர போறாங்க. ரீபர்ச்சேஸ்ல பாத்தீங்கன்னா மங்கி கேப் வருது, ஸ்னோரிங் அதாவது கொரட்ட சத்தம் கண்ட்ரோல் வரதுக்குள்ள ப்ராடக்ட், தலைவலிக்கு ஹெட் பேண்ட் வருது, மூட்டு வலி வருது, லேடிஸ் நின்றுட்டு சமைக்கும் போது காலில் வெரிகோஸ் வெயின் பிரச்சனை வருது, அதுக்கு ஒரு மேட் கொடுக்குறாங்க, சோபா கவர் வருது, கார் சீட் கவர் வருது, பேக் பெயின் பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு. இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில வர்றாங்க. அனிமல்ஸ்க்கு வருது, பெட் அனிமல்ஸ் வருது. ஸோ நாட்டுக்கோழி, மாடு, ஆடு எல்லாத்துக்கும் நேச்சுரல் இம்யூனிட்டி டெவலப் பண்றதுனா எல்லா டெக்னாலஜி கம்பெனி ஆர்என்டி இருக்குது. 32 வகையான ப்ராடக்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 32 வகையான ப்ராடக்ட் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு 32 வகையான ப்ராடக்ட் ஒவ்வொன்றுலையும் நீங்க வாங்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பைனரி இன்கம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு சீலிங். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு சோபா கவர் வாங்குறீங்க அப்படின்னா, சோபா கவர் லெஃப்ட்ல உங்க டீம்ல இருக்கிற எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம். எல்லாரும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எல்லாரும் ரீபர்ச்சேஸ் கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே ஹெல்த் வந்து வீட்டுல தூங்குறோம், கார்ல போகும்போது பேக் பெயின் இருக்கும், இல்ல சோபால உட்காரோம் அப்படின்னா சீட் கவர் வந்து 15,000 ரூபாய் மதிப்பு வச்சுட்டீங்கன்னா, லெஃப்ட்ல ஒரு 5 பேர் உங்க டீம்ல இருக்கிற ரீபர்ச்சேஸ் பண்றாங்க, ரைட்ல ஒரு 5 பேர் ரீபர்ச்சேஸ் பண்றாங்கனாக்கா, லெஃப்ட்ல 5 ரைட் 5 சோபா கவர் சேல்ஸ் ஆயிருந்ததுனாக்கா, தட் மீன்ஸ் கார் சீட் கவர் இங்க ஒரு 15,000 × 5, இங்க ஒரு 5,000 × 5 75,000 டோட்டல் பிசினஸ் மேட்ச் பண்ணிருப்பீங்க. 75,000 நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா உங்க இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 50,000 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, 75,000 பிசினஸ் பண்ணீங்கன்னா மேட்ச் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்க டீம்ல உங்களுக்கு 50,000 பைனரி இன்கம் கொடுக்குறாங்க ஒரு கட்டாருக்கு. அப்ப 2 கட்டாப் கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் ஒன்லி சோபா கவர்ல மட்டும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவோம், லைஃப்ல ஒரே டைம் ஒரே ஒரு கார் கவர் மட்டும் வாங்கிட்டா போதும், உங்களுக்கு அந்த சோபா கவருடைய கார் கவருடைய பைனரி இன்கம் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு இன்கம் வருது. அன்பிலீவபிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு ஐடியில 20 லட்சம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறது வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்லி த கம்பெனி இன் த வேர்ல்ட் இபயோடெர்ம் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரலாறு படைக்க போகுது. வரக்கூடிய ட்ரெண்டிங், வரக்கூடிய வருடங்கள்ல வந்து ட்ரெண்டிங் கம்பெனியா ஆக போகுது. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலன்ட் கம்பெனி. அது மட்டும் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கம்பெனியோட எம்டி மிகப்பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நம்ம ஹார்ட் நம்ம ஃபேஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 150 கோடி பேர் லாகின் பண்ணாலும், ஒரு நாளைக்கு 150 கோடி பேருக்கு பேவுட் சென்ட் பண்ணாலும் ஹேங்கே ஆகாத அளவுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணிக்கிற மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் நெவர் எவர் சீன் இன் மை லைஃப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட எக்ஸலன்டான ஒரு கம்பெனி. அப்ப கம்பெனி பத்தி சொல்ல நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற கம்பெனி. ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க, உங்க லைஃப்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து உங்களோட வாழ்க்கைய செட்டில் பண்ற அளவுக்கு ஒரு நாளைக்கு 20 லட்சம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ஐடியில அந்த இன்கம் வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அனதர் 6 months 1 year நெக்ஸ்ட் மந்த் ரீபர்ச்சேஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா இந்தியாவில, தமிழ்நாட்டுல, கோயம்புத்தூர்ல, சேலத்துல, மதுரையில, திருச்சியில, சென்னையில, ஈவன் இந்தியாவில, வேர்ல்டுல எங்க நடந்தாலும் சரி எல்லாரும் ஒரு நாளைக்கு 20 லட்சம் கேரண்டியா சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் கிடையாது, ஃபாரின் இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னா இங்க இந்தியாவில பண்ண ஃபேமிலி போனஸ் உங்களுக்கு 5,000 கிடைக்குதுன்னா அமெரிக்காவில, ஜெர்மனில 2 பேர் ஜாயின் பண்ண அவங்க ஃபேமிலி போனஸ் 5 மடங்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லிட்டே இருக்கலாம் டைம் பத்தாது. அப்படிப்பட்ட எக்கச்சக்கமான பிளஸ் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான ஒரு கம்பெனி ஆப்பர்ச்சுனிட்டி.
பெஸ்ட் ப்ராடக்ட். ஒன் டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, 7,000 கொடுக்குறீங்க, பெட் வாங்குறீங்க, 25 வருஷம் லைஃப். 25 வருஷம் உங்க லைஃப்ல ஹாஸ்பிட்டல் செலவு தள்ளி வச்சுக்கலாம். 25 வருஷம் உங்க லைஃப்ல வந்து ஹாஸ்பிட்டல் கூட எக்ஸ்பென்சஸே இல்லாம ஆரோக்கியமா வாழலாம். உங்க அப்பா அம்மாவுக்கு வந்து வயசானவர்கள் வாங்கி கொடுங்க, ஹாப்பியா இருக்கலாம். 11,000 போடுங்க, 26,000, 7,800, 6,800 போடுங்க, அல்லது 3,800 போடுங்க. நெவர், இது ஒரு மேட்டரே கிடையாது. இந்த பிசினஸ் 4 பேர் சொல்லுங்க, ஒரு நாளைக்கு 20 லட்சம் சம்பாதிக்க முடியும், டெஃபினட்டா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராடான ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு இன்வைட் பண்ண உங்க நண்பர்கள் யாரோ அவங்களை நீங்க மீட் பண்ணி எந்த சந்தேகத்தையும் தெரிவிக்காங்க. இந்த மாதிரி இந்த பிசினஸ் கூட என்னோட இணைந்து சக்சஸ்ஃபுல்லா சம்பாரிச்சு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மிகப்பெரிய பண்ணிட்டு இருக்கிற நிறைய நண்பர்கள் இருக்காங்க. லாஸ்டா ஒரே ஒரு லீடர் மட்டும் நான் இன்வைட் பண்றேன். அவருடைய டெஸ்டிமோனி உங்களுக்கு சொல்லுவாரு இந்த பிசினஸ் பத்தி. சோ அவரு மை டியர் ஃப்ரெண்ட் மிஸ்டர் சஞ்சய் ரத்னம் லைன் இருக்கிறீங்களா சார்? எஸ், இருக்குங்க. குட் ஈவினிங் லீடர் மிஸ்டர் சஞ்சய் ரத்னம். மிகப்பெரிய ஒரு ப்ராடக்ட் ட்ரைனர் அண்ட் எக்ஸலன்ட் மோட்டிவேட்டர் அண்ட் நல்ல ஒரு லீடர். நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில 20 இயர்ஸா இருக்காரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணி இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. அவரை பத்தி நீங்க சொல்லுங்க ஒரு 5 minutes மிஸ்டர் சஞ்சய் சார். ஓகே, thank you very much all my friends and thank you very much Mr. Sengudavel and Sashi sir, all my leaders. Thank you very much for giving this opportunity by this time. ஸோ எனக்கு வந்து 21 வருஷம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் சந்திக்காத நபர்களே கிடையாது. அந்த அளவில் வந்து ஹை ப்ரொஃபைல் எல்லாம் சந்திச்சு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். நிறைய நெட்வொர்க் கிட்டத்தட்ட ஒரு 3,000 பண்ணியிருக்கோம். பட் இந்த கடந்த கால வாழ்க்கையில நம்ம கிடைத்த மிகப்பெரிய அனுபவங்களும் நமக்கு திறமையும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ரூட்ஃபுல்லா ரிசல்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு டாக்டர் சாகர் ஜோஷி அவர்கள் கொடுத்திருக்காரு. இவரை பத்தி 2 விஷயம் சொல்ல முடியும். அப்படின்னா, உலகத்துக்கு ஒரு இருண்ட உலகத்தை தாமஸ் ஆல்வா எடிசன் எப்படி வெளிச்சமா உலகத்துக்கு கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி பறக்கிறதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் அவர்கள் வந்து எப்படி வந்து மக்கள் பறக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தாரோ, அந்த மாதிரி காரை கண்டுபிடிக்க ஹென்ரி ஃபோர்டு எப்படி வாய்ப்பு கொடுத்தாரோ, அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில தீர்க்க தரிசனம் உருவாவாங்க. அந்த மாதிரி நமக்கு சாகர் ஜோஷி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையில மிகச்சிறந்த ஆரோக்கியத்தையும் மிகப்பெரிய பொருளாதாரத்தையும் சம்பாதிப்பதுக்கு அருமையான வாய்ப்பு கொடுத்திருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நான் பார்த்ததே கிடையாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஜாயின் பண்ணி ஒரு 3 மாசம் ஆயிருக்குது. இந்த 3 மாசத்துல நான் கிட்டத்தட்ட 2 லட்சம் கிராஸ் பண்ணியிருக்கேன் என்னோட இன்கம். என்னுடைய டீம்ல கிட்டத்தட்ட 350 பேர் இருக்காங்க. எல்லாமே ஒர்க் பண்ணக்கூடிய ஆளா வந்துட்டாங்க. ஆனா எனவே நண்பர் என்ன சொல்லணும்னா, இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை நமக்கு மோட்டிவேஷன் தேவை இல்லை. ஏன்னா வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் பொருளாதார சார்ந்த பிரச்சனைகளும் நீ மிகப்பெரிய அளவில் வரப்போகுது. அதுக்கு வந்து மிக சிறந்த வாய்ப்பை சரியான நேரத்துல சரியான களத்தை சரியான வாய்ப்பை கொடுத்து எல்லாத்தையும் லிஃப்ட் பண்ணி கொடுத்த நம்ம சாகர் ஜோஷி அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் செங்குட் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னோட டீம் மெம்பர்ஸ் லீடர்ஸ் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம். நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க ஒரு கரெக்டா ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். அந்த 6 மாதம் எப்படி இருக்கணும் கேட்டீங்கன்னா ஃபோக்கஸிங்கா இருக்கணும். எப்படி வந்து வெயில்ல வந்து ஒரு பேப்பர் வச்சா எரியாது, ஆனா அதே ஒரு லென்ஸ் வச்சா எரியிற மாதிரி கவன குவிப்புக்கிறோம், கான்சன்ட்ரேஷன். இந்த துறையில நீங்க எத்தனையோ வருஷங்கள் என்னையோட பண்ணிருக்கலாம், ஆனா இந்த கம்பெனில உங்க உழைப்ப நீங்க ஃபோக்கஸா ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா 6 மாசத்துல பல தலைமை செட்டில் ஆகிட வாய்ப்பு இருக்கு. 2023ல இந்த கம்பெனியுடைய எம்டியுடைய இலக்கு 1000 கோடி செலவு உருவாக்க வேண்டும் என்ற இலக்கு. அதுல நீங்களும் ஒரு ஆளை வேணும் அப்படின்னா இந்த வினாடியில இருந்து உங்க வேலையை சரியா பண்ணுங்க. சரியான வாய்ப்பு, சரியான களம், சரியான கம்பெனி, சரியான பிளான் எல்லாமே சரியா இருக்கு. 100% வெற்றி அடைய முடியும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். நன்றி. தேங்க்யூ மிஸ்டர் சஞ்சய் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம டீம்ல 5 லட்சம் 3 மாதம் சம்பாரிச்சுருக்காங்க, 6 லட்சம் சம்பாரிச்சுருக்காங்க, 2 லட்சம் சம்பாரிச்சுருக்காங்க, 50,000, 1 லட்சம் மாதிரி நிறைய பேர் சம்பாதிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு 3 மாதங்கள்ல இன்னைக்கு வந்து நம்ம டீம்ல 3000 பேர் இருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 150 பேர் டெய்லி 10,000 சம்பாதிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாதாரண விஷயம் கிடையாது. பர் டே 10,000 வந்து லீகல் மணி, 100% பேக் இல்லாத மணி. இன்னைக்கு எல்லாரும் அக்கௌண்ட்ல டெய்லி மார்னிங் இருந்துச்சுன்னா ஹாப்பி மார்னிங் சொல்றாங்க. ரியலா ஹாப்பி மணி சொல்லக்கூடிய ரைட்ஸ் நம்ம கம்பெனி மக்கள் மட்டும் தான் இருக்கு, நம்ம டீம் பிசினஸ் லீடர்ஸ் மட்டும் தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸலன்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மேலும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, எல்லாரும் இன்வைட் பண்ண முடியாது. இந்த பிசினஸை பொறுத்து உங்களுக்கு ஃபர்தர் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும், இந்த ப்ராடக்ட் எப்படி வாங்கணும், எங்க வாங்கணும் சந்தேகங்கள் இருந்தாலும் சரி,
உங்களுக்கு இந்த பிசினஸ் யாரை இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட மட்டும் நீங்க பேசினா போதும். அவங்க உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி ப்ராடக்ட் வாங்கணும், எப்படி யூஸ் பண்ணணும் எல்லா டீலும் சொல்லி கொடுப்பாங்க. உங்களோட வாழ்க்கையை நீங்க ஜெயிக்கிறதுக்குண்டான எல்லா சப்போர்ட் சிஸ்டம் பண்றதுக்கு உங்களை இன்வைட் பண்ண நபர் சரியான நபர். அவரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவருக்கு கிடைக்காத பட்சத்தில் அவர் த்ரூ உங்களுக்கு மூலியமா கிளாரிட்டி இல்லைன்னா எங்களையும் தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில ஒரு நோயற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். ஒரு ஏழைங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே இல்லாம, அதாவது பணம் இல்லை அதனால எனக்கு பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பேச்சுங்க லைஃப் வரக்கூடாது அப்படின்னாக்கா ஜஸ்ட் சைன் அப் வித் இபைட்டர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஜாயின் பண்ணி இணைஞ்ச அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நான் சைன் அப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட டவுட்ஸ் ஏதாவது உங்க நண்பர்களை கேளுங்க, அவர் கூட கூப்பிட்டு ஜாயின் பண்ணி இம்மிடியட் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.